இருப்பர். எனவே இந்த வாரத்தில் கூட நாம் சரீர சுகத்தை குறித்ததான, சரீரத்தில் விடுதலை எப்படி வரும் என்பதை குறித்ததான, சரீரத்தின் வியாதிகள் எல்லாம் பலவீனங்கள் எப்படி வருகிறது, அது வருகிறதற்கு காரணம் என்ன, பாவம் செஞ்சால் மட்டும்தான் வருமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன பாவம் செஞ்சான்னு தெரில, இவனுக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. பாவம் செஞ்சால் மட்டும்தான் வியாதி வருமா அப்படின்லாம் கொஞ்சம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்கள் யாவையும் கைக்கொண்டால் எகிப்திலிருந்து வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணாமல் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். சொன்னார், வியாதிய வரப்பண்ணாம, பரிகாரி அப்படின்னா சுகமாக்குகிற, விடுவிக்கிற அப்படின்னு அர்த்தம். விடுவிக்கிற கர்த்தர் அப்படி அர்த்தம். ஆமென். பரிகாரியாகிய கர்த்தர், சுகம் கொடுக்கிற கர்த்தர் அப்படி சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில, எபிரேயத்தில் இந்த பரிகாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு, பரிகாரி அப்படின்னு இருக்குல்ல தமிழ்ல, இந்த பரிகாரிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகோவா ரெபேக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரெபேக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே சுகம் தரக்கூடிய காரியங்கள், விசுவாசிக்கிற மக்களை முழுவதுமாக சுகப்படுத்துகிற கடவுள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எகோவா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம், எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், அவருக்கு மேலான ஒரு காரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆமென். அவருக்கு மேலே ஒன்று இல்லை, அவருக்கு கீழே நிறையா இருக்கு, அவருக்கு மேலே, அவரை விட பெஸ்ட் ஒன், உயர்ந்தது எதுவும் இல்லை அப்படி அர்த்தம். அதில் ரொபோக்கா அப்படி சொல்லுவாங்க, ரெபேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராஃபா அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எகோவா ராஃபா அப்படிம்போம். எகோவா ராஃபா அப்படின்னா சரீர சுகம் கொடுக்கிற ஆண்டவர். அதுக்கும் இந்த ரெபேக்கோ அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு விசுவாசிக்கிற மக்களுக்கு சரீரத்தில் சுகம் கொடுக்கிற தேவன் அப்படின்னு அர்த்தம். ஆமென். வேத விளக்கம் அப்படின்னு சில வேதாகமத்திலேயே நீங்கள் கீழே குறிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எழுதி இருக்கும். பைபிள் டிக்ஷனரி அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எழுதி இருக்கும். இப்போ பாருங்க, எகோவா ராஃபா அப்படின்னா சரீர சுகம் கொடுக்கிறவர். இப்போ புரியுதா? ஆனால் இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இது என்னன்னா விசுவாசிக்கிற மக்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது இந்த சுகம். இந்த சுகம் நம்ம பேசக்கூடிய இந்த வசனத்தை அனுப்பி வரக்கூடிய சுகம், இந்த வசனத்தினால வரக்கூடிய இந்த அற்புத அடையாளம், வசனத்தை நம்புறதுனால, ஆண்டவரை நம்புறதுனால, அட்டண்டன்ஸ் போடுறதுனால இல்லை. புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போனேன்னா அப்படிம்பாங்க. சர்ச்சுக்கு போனால் கிடைக்கிற சுகம் எகோவா ராஃபா, அந்த சுகம் அது நிரந்தரமான சுகம் கிடையாது. புரியுதா? இப்போ சுகம் கிடைக்கும், மறுபடி நீங்கள் வசனத்தின்படி ஆண்டவரை நீங்கள் காத்து கொண்டாதான் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இந்த ரெபேக்கா அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை ரெபேக்கால் இல்லை, அதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, நல்லா குழப்பிடக்கூடாது. இதுல வர்ற விடுதலை எப்படின்னா நிரந்தரமானது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படி சொல்லியிருக்கல. அந்த அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனை குறித்து
சொல்லப்படுகிற ஒரு அழகான வார்த்தை இந்த வார்த்தையை தான் நம்ம பைபிள் அழகா நம்மளுக்கு சொல்லுது. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படி சொல்றார். படிங்களேன் 23, 25. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். இப்ப நம்ம சாப்பிடுறது முக்கியம் இல்ல, நம்ம குடிக்கிறது முக்கியம் இல்ல. நம்ம சாப்பிடுறதும் நம்ம குடிக்கிறதும் நமக்கு தீங்கு இல்லாமல் நம்மளுக்கு ஆசீர்வாதமா அவர் மாற்றி தரணும். ஆமென். அப்பதான் வியாதி பெர்மனண்டா நம்மளை விட்டு என்ன பண்ணும், விலகும். நான் தான் அடிக்கடி சொல்லும்போது சொல்றேன், சில வியாதிகள் நம்மளுடைய பழக்க வழக்க மாற்றத்தினால வரக்கூடிய வியாதி இருக்கு. அப்படிதான், அதை தான் டாக்டர்ஸ் சொல்றாங்க, இட்ஸ் நாட் டிசீஸ், இட்ஸ் எ டிஸார்டர் அப்படி சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முறைகேடு. இப்ப சாப்பாடுல எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, குடிக்கிறதுல எதை குடிக்கணும், எதை குடிக்க கூடாது அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. இதுல முறைகேடு வருகிற போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வியாதி வரும். அந்த வியாதி நம்ம சரீரத்தை பயங்கர கொடுமைப்படுத்தக்கூடிய சில குரானிக்கல் டிசீஸ் சொல்லக்கூடிய விலகாத வியாதியா கூட இருக்கும், தீராத வியாதியா கூட இருக்கும். அதை சுகமாக்குறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுக்கார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை உன்னை விட்டு அகற்றுவேன், உன்னிடத்திலிருந்து நீக்குவேன், உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளுக்கு தகுந்தது மாதிரி அதனுடைய சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிற வார்த்தைக்கு தகுந்தவாறு நாம அந்த காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதான் சொல்றார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். அப்ப பாருங்க, வியாதியை குறித்து நம்ம பயப்படலாமா? விசுவாசிக்கிறவங்க சத்தமே வரல, பயப்பட கூடாது. அதானே, 1-2 பேர் தான் சொல்றாங்க, அவங்களும் வியாதி இல்லாதவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஏன் அப்படின்னா, வியாதியை உன்னை விட்டு விலக்குனா விலக்குவேன் அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல. இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, அப்ப அவ யெகோவா ராஃபா தானே, ஏன் எனக்கு வியாதி இருக்கு? அவர் யெகோவா ராஃபா தானே, அவர் என்னை சுகமாக்கிடலாம்ல, நிரந்தரமா சுகமாக்கிடலாம்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, சில வகை வியாதி, இவ்வகை பிசாசு அப்படின்னு சொல்றது மாதிரி சில வியாதிகள் உங்கள் கவன குறைவினாலையும் உங்கள் ஆகாரமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படாததுனாலையும் வர்ற வியாதி இருக்கு. புரியுதா? தட்டில் போட்ட உடனே ஏதோ ஆடு மாடுக்கு முன்னாடி வச்சது மாதிரி கப்பு கப்புன்னு அள்ளி அடிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அதுக்கு ஜெபம் பண்ணி இதுல இருக்கிற தீமைகளை விலக்கி தாங்க அப்படி சொல்லணும். வெறும் சாப்பாடை மட்டும் இல்லை, உங்க வாய்க்குள்ள நீங்க எதை வச்சாலும், ஆமே, உங்க வாய்க்குள்ள நீங்க ஒரு மாத்திரை வச்சியனாலும், ஒரு மருந்தை வச்சியனாலும், ஒரு சாப்பாடை வச்சியனாலும், ஒரு பழத்தை காய்கறிகளை நீங்க சாப்பிட்டீங்கனாலும், உங்க வாய்க்குள்ள போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாதபடி நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே சொன்னீங்களே, அப்பத்தையும் தண்ணியையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களே, அப்படியா இந்த உணவை ஆசீர்வதிங்க, நான் குடிக்க போற தண்ணீரை அந்த நாள்ல ஆசீர்வதிச்சு தாங்க, எனக்கு வியாதியிலிருந்து விலக்கி சுகமாக்கி தாங்க அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஒரு சிலர் ஜெபிச்சிருப்பீங்க, அதிகமான பேர் ஜெபிக்கிறது இல்லை. பைபிள் சொல்லுது, இந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படி சொல்லியிருக்கு என்று சொன்னீரே. அந்த வசனத்தை முதல்ல நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சா இந்த யெகோவா ரொபேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகம், நிரந்தரமான சுகம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிறதற்கு தான் ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மளோடு பேசுகிறார். உபாகமம் 32வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். உபாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம். பைபிளை நல்லா விரிச்சு வச்சுக்கணும்.
இன்னைக்கு நிறைய பைபிளை திருப்ப வேண்டியது வரும். பைபிளை திருப்பி அதை பார்க்கணும். நீங்கள் நிறைய வசனம் திருப்ப வேண்டியது வரும். அதனால மூட்டையில எல்லாம் பைபிள் எல்லாம் உள்ள எல்லாம் வச்சிடாதீங்க. எடுத்து நல்லா திருப்புறது மாதிரி வசதியாக வச்சுக்கிறங்க. ஆமே, வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே எடுங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தின் பக்கமாக வாங்களேன். ம் ம் 29 உபாகமம் 32:9 படிங்களேன். ம் 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 இல்லை முத 2 வரியை மட்டும் படிங்க போதும். ம் இதை உணர்ந்து சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? இதை உணர்ந்து. புரியுதா? இதை உணர்ந்து சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? உணரணும். சொல்லுங்க, உணரணும். எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? நான் உணரணும். பக்கத்தில் சொல்லுங்க, உணரணும். அப்படி உணர்ந்து தங்கள் முடிவை என்ன பண்ணணுமா? சிந்தித்து கொண்டால். புரியுதா? முடிவை என்ன பண்ணணும்? சிந்தித்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. புரியுதா? சிந்திக்கிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. முதல்ல உணரணும். உணர வேண்டிய காரியங்கள் ரொம்ப எளிமையா நம்ம சொல்லிடுவோம். ஒரு வார்த்தையை சொல்லுறதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமையா சொல்லுவோம். என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்படித்தானே? ஆனா இப்ப பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் கேட்குறாங்க, நீ எனக்கு என்ன பண்ணுன அப்படின்னு. வயசுக்கு படிச்சு கிடிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்ச பின்னாடி நீ எனக்கு என்ன பண்ணுன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் செஞ்ச ஏதோ ஒரு தப்பு மட்டும் அவங்களுக்கு முன்னாடி என்ன நிற்கும், அல்லது இவங்க விருப்பப்படி அதை செய்ய விடாத ஒரு காரியம் நிற்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? எனக்கு நீ என்ன செஞ்ச? என்னைய நீ புறக்கணிச்சிட்ட, என்னைய நீ ஒதுக்கிட்ட, எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. ஏன் இந்த வார்த்தை வருது? ஏன் இந்த வார்த்தை வருது? உங்களை அவங்க பெத்தெடுக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 மாசம் உங்களை வயிற்றுல வச்சு மூச்சு விட முடியாம அவங்க திணறி படுக்க முடியும். இஷ்டத்துக்கு படுக்க முடியாது, இஷ்டத்துக்கு உட்காந்து எந்திரிக்க முடியாது, இஷ்டத்துக்கு விரும்பினதெல்லாம் திங்க முடியாது, கிடைச்சதெல்லாம் குடிக்க முடியாது. தாயானவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆமென். பிள்ளைகளாகவும் இந்த பக்கத்து இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த தாயானவங்களுக்கு அது தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையே கடந்து வந்தீங்க. ஊசி போடணும், மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், பத்தியம்னு ஏதாவது கொடுப்பாங்க. கிராமத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா, டவுன்ல நீங்க தனியா இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்க? இலை தலை கொலை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க? சில பண்டிகைகள்னு எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. புரியுது? அப்பப்போ வேஷம் போட்டு கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்க. அது இல்லாமல் டாக்டர்கிட்ட அலையணும், உட்கார்றது, எந்திரிக்கிறது, படுக்கிறது, ஒவ்வொரு காரியமும். அந்த ஒரு காரியம் அந்த பெத்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கே வாழ்நாள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒரு ஜீவனா உயிரா ஆக்கி நம்மளை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் பூம் சூம் அப்படின்லாம் என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு அவர் முறையாய் ஒரு தாயின் கருவில உருவாகி பிறந்தவர். ஆமென். நான் தெய்வம் தானே அப்படின்னு அப்படியே வானத்திலிருந்து இந்த சில கடவுள்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே இப்படி கையை காட்டும், அப்படியே ஒரு அந்த கையில இருந்து ஒன்று சொருன்னு புறப்பட்டு வந்துடும். அப்படியெல்லாம் ஏசு என்ன பண்ணல, மேஜிக் மந்திரங்கள் அப்படியெல்லாம் இல்லை. புரியுதா? ஒரே நாள்ல ஒரு உருண்டையை பிடிச்சி உருவாக்கப்பட்டது இல்லை கடவுள். கடவுளே அந்த முறையின் பிரகாரம் தான் இந்த பூமியில என்ன பண்ணாரு? பிறந்தார். சோ பிறக்கும் போது அவர் தன் தாயையும் தன் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தாராம். பாருங்க, முதல் அற்புதத்தை செய்யும் போது
அவங்க தாய் வந்து சொல்லும்போது அவர் சொல்றார், பெண்ணே இன்னும் என்ன பண்ணல, என் வேலை வரல, உன் வேலை பார்த்துட்டு போ, சோழியை பார்த்துட்டு போ அப்படின்னு நான் சொன்னாரு. உடனே அவர்கள் யார் வந்து கேட்டாங்களோ அவங்கள்ட்ட கச்சாடி எடுத்து வை, தண்ணியை ஊத்து அப்படின்னு சொல்லி இப்போ மொண்டு போய் என்ன பண்ணு, வேலை வரலைன்னு பேசாமல் இருந்திருக்க வேண்டியதானே. இல்லைன்னா எதிர்த்து பேசி உனக்கு வேற வேலையே இல்லை, நீ பாட்டில் எங்கே வந்து எதை சொல்கிறதுனே தெரில, பொது இடங்களில் வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீ பாட்டில் ஏதாவது சொல்லிவிடுற அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இல்லைல்ல? அப்போ நம்ம வாழ்நாளில் இந்த பூமியில் ஒரு பிள்ளையாய் பிறந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஏன், எதுக்கு, எப்படி, என்ன செஞ்ச அப்படிங்கிற கேள்வியை உங்கள் வாயிலிருந்து ஒரு நாள் கூட வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதுவே ஒரு கொடூரமான சாபம். அந்த சாபத்தின் வியாதியை நம்ம வாழ்நாள் எல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது வியாதியாவோ மன கஷ்டமாவோ உடைக்கப்பட்ட இருதயத்தோடையோ இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தாகணுமா. அதனால தான் அந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லுது. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்றார். ஒரு விசுவாசிய உருவாக்குகிறதற்கு அவங்க அந்த கற்ப வேதனைப்படுறாங்களாம். ஆமென். என்ன செய்யறாங்களாம், கற்ப வேதனைப்படுறாங்களாம். அப்ப அதே சேம் தான் இங்கேயும், புரியுதா? ஒரு தாயோட இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி எல்லாம் ஒரு மக்களை மீட்கிறதற்கு செய்தாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, இந்த பூமியில வச்சிருக்கிறார். ரைட். ஸோ பாருங்க, இதை நீங்க நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறீங்க. அப்படியே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வந்துருங்களேன். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய நேரத்தில் என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, நம்ம வாழ்நாளில் வர்ற எல்லாம் ஏதோ பேய் கொடுத்துச்சு, பிசாசு கொடுத்துச்சு, ஏதோ அல்லது மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த 2வது கட்டம்லாம் நடக்கிறதே கிடையாது. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே ஒரு மனிதனை சரி செய்கிறதற்கு முயற்சி செய்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கர்த்தர் கொல்லுகிறார், கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏன் சொன்னேன்னு போக போக நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஆமென். அதுக்கடுத்து பாருங்க, அவரே பாதாளத்தில் இறங்கவும் பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் அப்படி சொல்லியிருக்கு. ஆமென். ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு போகிறதற்கு விட்டு விடுறதும் அவர் தான். அவருடைய அனுமதி இல்லாம போக முடியாது. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அவருடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கவனிக்கிறீங்களா? போக முடியாது. ஸோ அவ்வளவு நம்ம மேல அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பாருங்க, சங்கீதம் 68வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்களேன். 68:20. சங்கீதம் 68:20. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழியும் உண்டு. ஆமென். ஆண்டவர் ரட்சிச்சு மரணத்துக்கு நீங்குகிற வழியை நம்மளுக்கு பாதையை காட்டுகிறவர். புரியுதா? உங்க வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருந்தாலும் அதுல நீங்க மாட்டிக்கிறாம, அதுல நீங்க சிக்கி செத்து போயிடாம, அந்த மரணத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வழிகாட்டுறார். புரியுதா? இங்க போனீங்கன்னா நீ செத்து போயிடுவ, இதுல விழுந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவ,
இதில் இல்லை அப்படின்னா நீ செத்து போயிடுவேன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பாதையை காட்டுறார். சொல்லுங்க, ஒரு பாதையை காட்டுறார். அப்படிதானே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வியாதியில் போனீங்கன்னு வைங்க, இந்த மாத்திரையை, இந்த மருந்தை காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், சாயந்தரம் நைட்டு ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடணும். அப்படிதானே? தனித்தனியாக காலை, மதியம், இரவு அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி தந்துடுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 3 நேரமும் தனித்தனியாக போட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு காலையில் எல்லாத்தையும் உரிச்சு மொத்தமாக 3 நேரம் போடுறதையும் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவீங்க. அப்படி தானே? போடாமல் விட்டாலும் பிரச்சனை ஆகிடும். புரியுதா? நல்லா கவனிங்க. ஒரே நேரத்தில் 3 நேரத்துக்கு 4 நேரத்துக்கு கொடுத்துருக்கிற மாத்திரையை பிச்சு எப்போ தின்னாலும் நான் தானே அப்படின்னு மொத்தமாக வாய்க்குள்ளே போட்டு தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம், ஓவர் டோஸ் ஆனால் செத்து போயிடுவோம். புரியுதா? அதே மாதிரி மருந்தை இவரை சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்னு இந்த மருந்தை திங்க மாட்டேன் அப்படின்னாலும் என்ன ஆகாது? சுகமாகாது. அல்லது இந்த மருந்தை நான் போட மாட்டேன், காயத்துக்கு பேண்டெல்லாம் போட மாட்டேன், கட்ட மாட்டேன் அப்படின்னா அது அழுகி ஏதோ ஒன்று ஆயிரும். அப்போ சுகமாகணும்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கிற டாக்டர் சொல்கிறத என்ன பண்ணணும்? கேட்கணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்து, இந்த ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு சில டேப்லெட்ஸை, பைபிள் வசனத்தை டேப்லெட் அப்படி தான் சொல்லியிருக்கு, மருந்து அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆமாம், இங்கிலீஷில் டேப்லெட் தான் இருக்குது, தமிழில் மருந்து அப்படி இருக்குது. ஔஷதம், மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த வசனத்தை உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். என்ன பிரித்து கொடுக்குறோம்? ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறோம். அப்படித்தானே? எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் இருக்குது. நிறைய பேர் எழுதுறதில்லை. இது எதுக்கு அப்படின்னா, டாக்டரு மருந்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லும்போது சாப்பிடலைன்னா என்ன நடக்கும்? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. டாக்டரு உன் வியாதிக்கு மருந்து கொடுக்கும்போது அதை சாப்பிடலைன்னா என்ன நடக்கும்? ஆமென். இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு டாக்டர், இப்போ சார்லஸ் ஒரு டாக்டர் உங்களுக்கு. அப்படித்தானே? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு. ஒரு புத்தகத்திலிருந்து எத்தனை அதிகாரம், எத்தனை வசனம் அப்படின்னு வாரம் வாரம் எழுதிக்கிட்டு வரணும் கொடுத்துருக்கோம். இதை எழுதுறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படி கேட்கலாம். இப்போ தெரியாது. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது உதவும் போது அந்த காரியத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்வீங்க. ஆமாம். அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கடுத்து சொல்லும்போது சொல்கிறார் இந்த டாக்டர், வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து 1 மணி வரல என்ன இருக்குது? ஆராதனருக்கு வந்துடணும். அதாவது விசிட்டிங். அதுதானே? டாக்டர்கிட்ட போனோன்னு சொல்லுவாங்க, இதை 3 நாளைக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? திருப்பி வந்து பார்க்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மருந்து. இப்போ இன்னைக்கு கொடுக்குற மருந்து எத்தனை நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்கு. அப்புறம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் டாக்டரை பார்க்க என்ன பண்ணணும்? வரணும். புரியுதா? வரணும். வந்து மறுபடி வேற பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. அப்படிதானே? போன வாரம் என்ன எழுதி கொடுத்தோம்? உடனே பேப்பரை திருப்புறாங்க. ஒரு வாரம் மருந்து போடலைன்னு அர்த்தம். இப்போ போன வாரம் என்ன பார்த்தோம்? ஏதோ பார்த்தோம், விடுங்க, அடுத்து போங்க. அப்புறம் சொல்லுங்க. நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். இந்த நம்பிக்கைங்கிற மாத்திரையை எத்தனை பேர் போட்டீங்க வாரம் ஃபுல்லா? போடல. பாருங்க, பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? வியாதி ஏன் வருது தெரியுதா? வியாதி ஏன் நீங்காம இருக்குது தெரியுதா? வியாதினா வெறும் அந்த சிக்க அதை மட்டும் சொல்லலை. உங்க மன வருத்தம், கஷ்டம், கவலை, பற்றாக்குறை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, உங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கோம் ஒரு வாரத்துக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நண்பனே பயப்படாதே அப்படின்னு என்ன பண்ணணும்? நீங்க நம்பிக்கையை பேசிக்கிட்டே இருந்திருக்கணும். அப்படித்தானே? நம்பிக்கையை பேசிக்கிட்டே இருக்கணும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் பாட்டு கேட்டிருக்கணும். ஆமென்.
இல்லைன்னா பாடி இருக்கணும். ஒரு வார்த்தையை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படி பாடலைன்னா, ஐயோ ஆண்டவரே உன்னே தானே ஆண்டவரே நம்புனேன், நானும் வந்து இத்தனை வருஷமாக வர்றேனே ஆண்டவரே, ஐயோ ஒன்றுமே நடக்கலையே ஆண்டவரே, எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்பிக்கைனா என்ன பண்ணுவீங்க? ஆமென். நம்பினா என்ன நடக்கும்? இதே இடத்திலிருந்து ஜெபிக்கப்பட்டு நீங்க 13 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, எத்தனையோ பேருக்கு குழந்தை உண்டாயிருக்கு. ஆமென். இன்னைக்கு குழந்தையோட இருக்கிறாங்க. போன வாரம் கூட ஒரு சாட்சி நம்ம கேட்டோம். 42 வயசுல ஒருத்தங்க கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. மருத்துவத்தில் அது என்னது? சாத்தியமில்லை. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. 33 வயசோட கைவிட்டுட்டாங்க. முடிஞ்சு, இனிமே உனக்கு வாய்ப்பே இல்லை. டெஸ்ட் டியூபுக்கும் வாய்ப்பு இல்லை. அது பெற்றெடுக்கிறதுக்கும் அது தகுதியான உடம்பு இல்லை. அவங்க நர்ஸு, அவங்க ஒரு 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 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க. மருந்தை குறித்து தெரியாதா, இல்லை மருத்துவர்களை தெரியாதா, இல்லை மருத்துவமனைகளை தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் 42 வயசு வரையிலும் அவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இப்போ கர்த்தரை நம்பி சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு? அற்புதம் நடந்திருக்கு. அவங்க இங்கே இவ்வளோ தூரம் வர முடியாதனால அங்கே உள்ள ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்ன இருக்குது? அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அவங்க போகிற சர்ச்சை அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கும். அவங்க தனிப்பட்ட விசுவாச அறிக்கையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க செஞ்சுருக்காங்க. காலைல ஜெபம் பண்ணணும், சாயந்தரம் ஜெபம் பண்ணணும்னா சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா பொத்துன்னுலாம் வராது. ஆமென். விலை கிரயம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. உங்களை பார்த்து நீங்கள் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லது வீட்டில் டெய்லி காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு மருந்து. ஆமென். இதுதான் வசனத்தின் மருந்து. புரியுதா? மாசத்துல ஒரு பாடி செக்கப் இருக்கு. அது என்னைக்கு? ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை. பாருங்க, கரெக்டாக சொல்றாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர். ஃபாஸ்டிங் பிரேயர் என்னது? பாடி செக்கப். மாசத்துக்கு ஒரு பாடி செக்கப் ஃபர்ஸ்ட் வாரத்தில் என்ன பண்ணிடணும்? அவங்களுக்கு அனுபவம் நிறையா போல இருக்கு. சொல்றாங்க பாடி செக்கப் அப்படின்னோன்னா ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படிங்கிறாங்க. அப்போ பாடி செக்கப்புக்கு நீங்க வரலைன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணாது? உங்க பாடி கண்டிஷன் உங்களுக்கு தெரியாது. நீங்க திங்கக்கூடாததை தின்னுபிடுவீங்க. அப்படித்தானே? கடந்த நாளில் நம்மளுடைய ஸ்தாபனத்தினுடைய வைஸ் சேர்மன் அவங்க வந்திருந்தாங்க. புரியுதா? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இடையில அவங்கள கூட்டி கொண்டு போய் பாண்டிச்சேரியில் ஒரு டாக்டர்கிட்ட காட்டினேன். அவங்க ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மருந்து அப்படி எடுக்கணும், அவங்க மருந்தெல்லாம் மாற்றி, அவங்க எடுக்கிற மருந்தெல்லாம் மாற்றி புதுசாக வேறு மருந்துகள் கொடுத்து சாப்பாட்டு முறைகளை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அவங்களோட இருந்தோம். டாக்டர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் இருந்து செக் பண்ணி அவங்க சொல்லியாச்சு, நீங்கள் இதை விடணும் அப்படின்னு. அவருக்கு ஒரே இது, நான் ஹோம்ஒர்க் ஒழுங்காக செஞ்சுருக்கேனான்னு செக் பண்ண வர்றேன்னு இப்போ போன வாரத்தில் வந்திருந்தாங்க. 1 மாதம் முடிஞ்சு செக்கப் வந்திருந்தாங்க. செக்கப் வந்தால் பார்த்தா எல்லாமே அப்படியே மாறி இருந்தது. அவங்க ஒரு நாள் அந்த ஆரம்பத்தில் வரும்போது இருந்த கண்டிஷன் என்னல்ல, இப்போ இல்லை, எல்லாமே சாதகமாக மாறிடுச்சு. புரியுதா? ஒவ்வொன்றையும் பார்த்தா சுகர் பார்த்தா 480 இருந்துச்சு, இப்போ 200 கிட்ட வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 கிட்ட வந்துருச்சு. அப்படி குறைஞ்சிருச்சு 1 மாசத்துல. நிறைய பிரச்சனை. அவங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சு, கால் ஒரு மாதிரி மதப்பு இருந்துச்சு, கிரிப் இல்லாமல் இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டா என்ன பண்ணுனீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டாக்டர் சொன்ன பிரகாரம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு சொல்லிட்டாங்க. புரியுதா? பருப்பு பயர் வகைகள் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பளம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதிகமான எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆந்திராவில் இருக்கிறவருக்கு பிரச்சனையே என்னதான்? இதுதான். அங்க அவர் சொன்னது எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாது, எங்க போனாலும் எண்ணெயிலேயே மிதக்கும். புரியுதா? முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன யாரும் அப்படியே சாப்பிடக்கூடாது. எடுத்து கையில் வச்சு புழிஞ்சு
ஒரு 100 ml எண்ணெயை எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், முட்டையை சாப்பிடணும். அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது செரிக்காது, உங்களுக்கு அது புரியாது, அப்படி இருக்கும். காரம் அப்படி நாக்கில் வச்சோன்னே முடி இப்படி நேரம் நின்றுக்கும், புரியுதா? புளியும் நிறைய சேர்ப்பாங்க அவங்க. மட்டன்ல புளிச்சக்கீரை இருக்குல்ல, புளிச்சக்கீரையை வச்சு மட்டன் செய்வாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அது காரம் திங்கக்கூடாது சொல்லியாச்சு, புளிப்பு திங்கக்கூடாது சொல்லியாச்சு, உப்புன்னு திங்கக்கூடாது. ஊறுகாய் இல்லாமல், பச்சடின்னு சொல்லுவாங்க அவங்க, ஊறுகாய் இல்லாமல் அவங்க திங்கவே மாட்டாங்க. மீன் ஊறுகாய் இருக்கும், இறால் ஊறுகாய் இருக்கும், நண்டு ஊறுகாய் இருக்கும், மாங்காய், எலுமிச்சங்காய், என்னென்ன காய் இருக்கோ, கோவக்காயில் ஊறுகாய் இருக்கும். ஊறுகாய் வகைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே தான் போகணும், ஆந்திராவுக்கு போகணும். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா சாப்பாடுல 10 வகை, அவங்க தோசையை சுட்டுக்கிட்டு ஊறுகாயை வச்சுக்கிட்டு தோசையை திம்பாங்க. உப்பு சரிக்கு சரி இருக்கும், அதுக்கடுத்து உப்பு அதிகமாக திம்பாங்க. நம்மளுக்கு வாயில வச்சா கசக்கும். இப்ப இவருக்கு பிரச்சனை என்ன, இவருக்கு டாஸ்க் என்ன, உப்பு திங்கக்கூடாது, உரப்பு திங்கக்கூடாது, எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. புரியுதா? ஒரு 30 டேஸுக்கு ஒரு ஆளுக்கு 1/2 லிட்டர் தான், 500 ml தான் அளவு. அவங்க சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சாப்பிடணும். நான்வெஜ் அதுவும் டேஸ்டாக சாப்பாடு இருந்துச்சுன்னா வளைச்சு அடிப்பார் அண்ணன், சாப்பிடக்கூடாது. சொல்றத இப்போ கேளுங்க. இவருக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த ஒழுங்கு இருக்கு பார்த்தீங்களா, ஒழுங்கு, இதை கடைபிடிக்கிறதுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய சவால். அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க, அக்கா வந்திருந்தாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணனுக்கு வச்சாங்கடா ஆப்பு அப்படி. அந்த மாதிரி அவ்வளோ காரியங்கள், டேஸ்ட். அதாவது நீங்கள் சமைச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கரெக்டாக இருக்குது, கூட இருக்குது, குறைச்சிருக்குன்னு சொல்கிறவர். நீங்கள் சாப்பாட்டில் சோறு ஊற்றி டெஸ்ட் பண்ணவோ, கையில் ஊற்றி டெஸ்ட் பண்ணவோ வேண்டாம். கிச்சனில் வந்து நின்று அப்படிம்பார், இங்கே உட்காந்துருப்பார், ஹாலில் உட்காந்துருப்பார். அப்படின்ட்டு அண்ணா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணே அப்படிம்பாரு. நம்ம எடுத்து குடிச்சு பார்த்தோம்னா உப்பு கம்மியாக இருக்கும். அப்படி வாசத்தில் டேஸ்ட் சொல்கிறவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா, அதெல்லாம் கடைபிடிச்ச. ஆமென், எல்லாம் கடைபிடிச்ச. நான் எவ்வளவோ முறை பார்த்துருக்கேன், முன்னாடி பழம் கொண்டாந்து வச்சா எல்லாம் காலியாயிடும். ஃபர்ஸ்ட் முறை நான் பார்க்கும்போதே நண்டு வச்சாங்க. அந்த அந்த சம்பவத்தை எங்களால் மறக்கவே முடியாது. நண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பிரசங்கியாரா போயிருந்தேன், அண்ணன் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட்டராக வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் விசிட்டு நாங்கள் 2 பேரும் ஊழியத்தில் சந்திக்கிறது அதுதான். அங்கே ஆந்திராவில் என்னென்னா, ஊழியக்காரருக்கு தனியாக ஒரு டேபிள் போட்டுருவாங்க, உதவி ஊழியர், அப்படி படமே பெருசு பெருசு சின்னது இப்படி தான் போடுவாங்க. முதல் பெரிய போட்டோ இருக்கும், அதுக்கடுத்து சின்ன போட்டோ, அதுக்கடுத்து சின்ன போட்டோ, அப்படி தான் போடுவாங்க. இப்படி தான் இருக்கும். சாப்பாட்டு மேடையிலையுமே வந்து இப்படி தான் இருக்கும், வேரியேஷன் இருக்கும். முன்னாடி இப்போ நிறைய மாறிட்டாங்க. முன்னாடி ஆரம்பத்தில் உடனே எனக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அண்ணனுக்கு அங்கே வச்சுருந்தாங்க, பக்கத்துலேயே தான் இன்னொரு டேபிளில் வச்சுருந்தாங்க. அவர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் உடச்சி சாப்பிட்டுட்டு நண்டு கூடு ஒரு சைடில் வச்சுருந்தேன். திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கூடு கூட இல்லை, ஒரு சின்ன ஓடு கூட இல்லை. நான் நினச்சேன், ஐயோ இந்த படம் போடுறது மாதிரி சாப்பாட்டுலையும் இப்படி தான் இவங்க வந்து வித்தியாசம் பார்ப்பாங்க போல இருக்கு. நம்மளுக்கு நண்டு கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுக்கவே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு, அண்ணன் உங்களுக்கு நண்டு தரலையான்னு கேட்டேனா, தந்தாங்களே, ஒரு ஓட்டை கூட காணோம், அதெல்லாம் போயிடுச்சு உள்ள அப்படின்னார். இப்படி சாப்பிடக்கூடிய, சுவையோடு சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு டாக்டர் சொன்ன ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, இதெல்லாத்தையும் 1 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், மருந்து சாப்பிட்றது போல நினைச்சுக்கிட்டு இதை ஒதுக்கிட்டு உங்க சாப்பாட்டை நீங்க மாற்றணும் அப்படி சொன்னார். மாத்தினாரு. இந்த டைம் 1 மாசம் முடிச்சு டெஸ்ட் வரும்போது அந்த இருந்த அளவில் பாதி கூட இல்லை. யூரின் புரோட்டீன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே இருந்துச்சு. நான் யார்கிட்ட அதை ரெஃபர் பண்ணணும் அவங்கெல்லாம் சொன்னாங்க, இது கிட்னி கெட்டு போகிற கண்டிஷன், இதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி சொன்னாங்க. இந்த முறை 800 வந்துருச்சு. 2400 எங்கே கிடக்கு, 800 எங்கே வந்துச்சு அப்படின்னா, நான் ஒன்று உள்ளே இருந்து திருப்பிக்கிட்டு சொன்னேன், சார்லஸு கற்றுக்கோ, சார்லஸு
கத்துக்கோ. ஒரு மனிதன் ஒரு மருத்துவர் சொன்ன வார்த்தையை எவ்வளவு கேட்டிருக்காரு பாரு. ஆனா நீ ஆண்டவர் சொல்றதையும் ஆண்டவர் உனக்கு தலைவராய் வைத்திருக்கிற ஊழியர் சொல்றதையும் இப்படி நீ கேட்கிறியா அப்படி சொன்னார். புரியுதா? இப்ப நம்மளுக்கு அதே கேள்வியை நீங்க உங்க பேரை போட்டு நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். இப்ப நீங்க ஆரோக்கியத்தை பெறணும்னா நீங்க உங்க பேரை போட்டு நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய டாக்டரா வச்சிருக்கிற பாஸ்டர் சொல்ற பிரகாரம் நீங்க கேட்குறீங்க, நான் கேட்கிறேனா அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம உள்ள ஒரு சத்தத்தை போட்டு பார்த்துக்கணும். உபாகமத்துக்கு வந்துருங்க, அப்படியே 7வது அதிகாரத்துக்கு 15வது வசனத்தை படிங்களேன். இப்படி கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? கர்த்தர் சகல நோய்களையும், இதுல நோ கேட்டகரி, இதெல்லாம் இப்ப பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு 39 வியாதி சுகமாக்க முடியாத வியாதின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. புரியுதா? அந்த வியாதிக்கு என்ன கிடையாது? மருந்து இல்லை. அந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் மருந்துகளை சாப்பிட்டு சாகிற நாளை வேணும்னா தடுக்கலாமே வழிய நிரந்தரமாய் அதை சுகமாக்க முடியாது அப்படின்னு ஒரு 39 வியாதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஈஸியா சுகமாக்கக்கூடிய வியாதி, மருந்தே எடுக்காம குணமாகிற வியாதி, மருந்து எடுத்தா குணமாகிற வியாதி, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு எடுத்தா, அப்படி கேட்டகரி வைஸா பிரிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி எந்த கேட்டகரியும் வைக்கல. உனக்கு என்னென்ன வியாதியெல்லாம் வரும் சகல அப்படின்னா அதுல எல்லாமே வந்துடும். தலைவலி, காய்ச்சல், பல்லு வலி, உடம்பு வலி, என்னென்ன வலி இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? அதுல கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி உங்களை சுகமாக்க விரும்புகிறார். அவர் சொல்றார் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அதுக்கு உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உனக்கு வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவருக்கும் அதை அனுப்பிடுவாராம். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு பிசாசை தவிர வேற யார் மேலையும் பகை இருக்கக்கூடாது. புரியுதா? எனக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா அவங்கள பகைச்சிடறோம். புரியுதா? நம்ம என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. பைபிள் சொல்லும்போது சொல்லிருக்கு, உன்னை என்ன பண்ணுவாராம்? வியாதியிலிருந்து உன்னை விலக்குவார். எகிப்தியருக்கு உண்டான எந்த ரோகங்கள் உனக்கு வராமல் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களை பகைக்க கூடாது. ஏன்னா நீங்க ஒருத்தங்களை பகைச்சிங்கன்னா அவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிற அந்த வியாதி ரோகங்கள் அவங்க மூலம் தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்தினால உங்களுக்கு வந்துடும். புரியுதா? இந்த வியாதி இல்லாம நீங்க வாழணும்னா நீங்க யாரையும் பகைக்க கூடாது. கர்த்தர் மன்னிச்சது போல நீங்க மன்னிச்சிடணும். ஒதுங்கி இருக்கலாம், அவங்களோடு உறவு இல்லாம ஒதுங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் வந்துடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒருத்தங்க மேல கசப்பு வந்துருச்சு அப்படின்னா கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைச்சிடும், அவங்களுக்குள்ள இல்லை. புரியுதா? அவங்களுக்கு நீங்க விதை போடல, உங்களுக்குள்ள நீங்க விதையை போட்டுட்டு அவங்களுக்குள்ள மரம் முளைக்கணும், செடி முளைக்கணும்னா எப்படி முளைக்கும்? முளைக்காது. அப்படித்தானே? அப்போ எங்க விதை போடுறோமோ அங்கதான் முளைக்கும். இப்ப கசப்ப, வெறுப்ப, கோபத்தை, வைராக்கியத்தை அப்படிங்கிற விதைகளை நம்மளுக்குள்ள போட்டுட்டு நம்ம அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இத செய்யக்கூடாது. அப்படி இன்னைக்கு ஒரு சிலர் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களாம், நான் பண்ணல அப்படின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஊர்ல உள்ளவனுக்கு தெரியுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் செலின்னு பாப்பாவெல்லாம் போய் ஒரு இடத்துல வண்டியில் முட்டிட்டோம். நாங்க முட்டலை, நாங்க வளைஞ்சோம். ஒருத்தங்க வேகமா எங்க மேல முட்டிட்டாங்க. புரியுதா?
அங்கே கூடுனவங்கெல்லாம் சொன்னாங்க, இவங்க தப்பா வந்து முட்டி இருக்க வாய்ப்பே இல்லை, பார்த்தவங்கெல்லாம் சொல்றாங்க. புரியுதா? அவங்க தான் முட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இதை செய்ய மாட்டாங்க. இவங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன பண்ணுது? நல்லா தெரியுது. அப்படிதான் ஒரு வார்த்தை, இவங்க இந்த வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்ன ஒன்றை வேணும்னா எடுத்துக்கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி சொல்ல சொன்னாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு. புரியுதா? அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனுடைய வேலை இதுதான். அப்ப எனக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற உங்களுக்கு என்ன வேலை? அதுதான். நீங்க அடுத்தவங்களை பத்தி இன்னொருத்தங்கிட்ட எடுத்துட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? சொல்ல கூடாது. இவங்களை கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்லி, அவங்களை கொண்டு போய் இவங்ககிட்ட சொல்லி, இவங்களை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லி அப்படின்னு. புரியுதா? ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், நாயை குறித்து சொன்னார். நாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு குலைக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அப்படித்தானே? இப்போ பார்த்தீங்கன்னா நாய், நாங்கள் நிறைய நாய் வச்சிருக்கிறோம். நாய் திடீர்னு ராத்திரிலாம் குலைக்கும். ஏன் குலைக்குதுன்னு வந்து சுற்றி சுற்றி பார்த்தா எங்களால் கண்டே பிடிக்க முடியாது. லைட்லாம் அடித்து பார்ப்போம், சுற்றியெல்லாம் பார்ப்போம். நானும் பாஸ்ட்டும் சில நேரத்தில் மாடியிலலாம் ஏறி போய் எல்லாம் லைட்லாம் அடித்து பார்ப்போம். ஏன்னா விடாமல் ஆக்ரோஷமாக குலைக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் எங்கேயோ இருந்து ஒரு நாய் குலைக்கும். இந்த நாய்க்கு அந்த நாய் ஏன் குலைச்சிச்சுன்னு தெரியாது. அந்த நாய் குலைக்குது, இந்த நாய் என்ன பண்ணுது? குலைக்குது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இந்த நாய் குலைக்கிறத பார்த்து எங்கள்கிட்ட உள்ள எல்லா நாயும் குலைக்குது. இங்கே உள்ள ஒரு நாய் குலைச்சிச்சு, இதை பார்த்து எல்லா நாயும் குலைக்குது. ஒருவேளை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்து நாய் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த நாயும் குலைக்கும். சில நேரத்தில் இங்கே குலைக்கிறத பார்த்துட்டு இந்த சிக்னல் பக்கத்தில் 2-3 நாய் கிடக்கும், அது குலைக்கும். ஆனால் இந்த நாய் ஏன் குலைச்சிச்சுன்னு எந்த நாய்க்கு தெரியும்? ஃபஸ்ட்டு ஒரு நாய் குலைச்சிச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நாய் குலைச்சிச்சு பாருங்க. அந்த நாய்க்கு மட்டும்தான் அந்த நாய் ஏன் குலைச்சிச்சுன்னு தெரியும். மற்ற எல்லா நாயும் இந்த நாய் குலைச்சிச்சு, அந்த நாய் குலைச்சிச்சு, இந்த நாய் குலைச்சிச்சு, அந்த நாய் குலைச்சிச்சுன்னு போனது மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சம்பவம் என்னன்னு தெரியும். அதை கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் லொலு லொலுன்னு இந்த நாய் மாதிரி குலைப்பாங்கல்ல வெளியே. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஏம்மா இப்படி சண்டை போடுறேன்னு யாரையாவது கேளுங்க, நான் அவங்க சண்டை போட்டாங்க நானும் சண்டை போட்டேன்பாங்க. ரோட்ல எல்லாம் சில நேரத்தில் ஆளை போட்டு அடிப்பாங்க. ஏன் அடிச்சாங்கன்னு தெரியாது. எல்லாரும் அடிக்கிறான், வா நம்மளும் ஒரு அடி அடிச்சுட்டு போகணும்னு வந்து அடிப்பாங்க. அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த கசப்பு, இந்த வெறுப்பு, இந்த குறை சொல்றது, இந்த இல்லாத காரியங்களை பேசுறது, இதெல்லாம் எப்ப நம்மளுக்குள்ள வருதோ அப்ப நம்மளுக்குள்ள வியாதி வந்துடும். அப்ப இதுல இருந்து சுகமாகணும் அப்படின்னா, வியாதி இல்லாம நான் வாழணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் என்னை விட்டு என்ன பண்ணணும்? அகற்றி போடணும். அப்படி அகற்றி போட்டாதான் இது நடக்கும். இதை யார் அகற்றணும் அப்படின்னா அந்தந்த நபர் தான். அந்தந்த நபர் தான் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். அப்படியே சங்கீதம் 41வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். 3வது வசனம். பாருங்க, 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஒன்னு, வியாதியின் மேல், அதாவது படுக்கையின் மேல் வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். இப்ப வியாதியில் இருக்கிற உங்களை கடவுளை விட்டுற மாட்டார். உங்களை அவர் என்ன பண்ணுவாரு? தாங்குவார். ஃபர்ஸ்ட் உங்களை தாங்குவார். 2வது, உங்க வியாதியின் படுக்கையை முழுவதையும் அவர் மாற்றுவார். படுக்கையை மாற்ற மாட்டார், வியாதியின் படுக்கையை மாற்றுவார். வியாதிக்குன்னு தனியா பெட் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பெட் மட்டும் இல்லை, சில பேர் வீட்டிலேயே வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்க. ஆமா, நான் உடம்பு சரியில்லாத போது ஏர் பெட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பிளக்கில் போட்டு மாட்டி விட்டுட்டா அந்த பெட்டில் என்ன பண்ணும்? காற்று ஃபில் ஆகிக்கிறோம். அதை போட்டு தான் படுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அதை நான் படுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? அதை மாற்றினார். சொல்லுங்க, அதை மாற்றினார். இப்போ நான் அந்த படுக்கையில் படுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த படுக்கைக்குரிய அந்த வியாதி இப்போ என்கிட்ட இல்லை. அந்த பெட் ரெஸ்ட் எனக்கு இப்போ இல்லை. தூங்குறதுக்கு படுக்கிறேன், அந்த பெட்டு வேற. ஆனால் வியாதியின் படுக்கை
சில சொல்லுவாங்க அந்த வியாதியில் படுத்து படுத்து புண்ணு வந்துருச்சு, பெட் ஷோர் வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறது, தொடர்ந்து 24 மணி நேரமும் 24/7 அப்படியே படுத்தே இருக்கணும். அவங்க ஆட்கள் தான் போய் இப்படி உருட்டுவாங்க, இப்படி விரட்டுவாங்க, முதுகில் பவுடர் உடரெல்லாம் போட்டு வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோன்னு புண்ணு வந்துடும், வேற வியாதிகள் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வியாதியின் படுக்கை இருக்குது பற்றியா, அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன், நான் மாற்றிடுவேன், தாங்குவேன், மாற்றிடுவேன். முழுவதும் அந்த படுக்கையை என்ன பண்ணுவேன், மாற்றி போட்டுருவேன். அந்த படுக்கை இனி உனக்கு தேவையில்லை, அந்த பெட்டு உனக்கு தேவையில்லை. நீ தூங்குறதுக்கு பெட்டு வச்சுக்கோ, ஆனால் வியாதிக்காக படுக்கிற பெட்டு உனக்கு என்னல்ல தேவையில்லை. முற்றிலும் உன்னிடத்திலிருந்து அதை என்ன பண்ணுவேன், மாற்றிடுவேன் அப்படி சொல்கிறார். சரி, ரைட். இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இன்னைக்கு சில பேர் கேட்குறாங்க, இந்த வியாதி ஏன் வருது? நான் கர்த்தரை நம்புகிறேனே, இந்த வியாதி எனக்கு வரலாமா? அப்போ நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன், ஏதோ மீறிட்டேன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவுக்கு எல்லாருக்கும் வியாதி வந்து மரித்தது பைபிளில் எழுதியிருக்கு. ஆமென். வியாதிங்கிறது பாவத்தினால் மட்டும் வருகிறது இல்லை, பாவத்தினாலும் வரும். ஆனால் பாவத்தினால் மட்டும் என்ன பண்ணுறதில்ல, வியாதி வர்றதில்லை. ஒழுங்காக தூங்காட்டியும் வியாதி வரும், ஒழுங்காக முறையாய் சாப்பிடலைனாலும் வியாதி வரும், சாப்பிட்றதுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டீங்கனாலும் வியாதி வரும், தூங்குறதுக்கு அதிகமாக தூங்கிட்டீங்கனாலும் வியாதி வரும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் தூங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு வாரம் நான் ஒழுங்காக தூங்கலைன்னு ஒரே நாளில் 24 மணி நேரம் நான் படுத்து தூங்கினேன்னா எனக்கு வியாதி வந்துடும். நான் என்ன பண்ணக்கூடாது, அப்படி தூங்கக்கூடாது. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தான் அதிகப்படியாய் நான் தூங்கலாம், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. ஆனால் நம்ம படுக்கையில் போய் படுத்தோடனே தூக்கம் வந்துடுது. அதனால என்ன பண்ணக்கூடாது, அந்த படுக்கை பக்கம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதிகமாக நான் தூங்கினாலும் எனக்கு என்ன வந்துடும், வியாதி வந்துடும். அதிகமாக சாப்பிட்டனாலும் வந்துடும், அதிகமாக தூங்கலைனாலும் எனக்கு வியாதி வந்துடும் அப்படி சொல்லுது. ஸோ அப்போ இந்த ஒழுங்குபடுத்தாததுனாலையும் வியாதி வரும். நீங்கள் பைபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்களேன், 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 23வது வசனம். பதினஞ்சு 23. ஆசாவை குறித்து சொல்லுது இங்க. ஆசாவினுடைய வர்த்தமானங்கள் எல்லாம் நாளாகமம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த பின்னாடி கடைசியில் நீங்க படிச்சீங்கன்னா, அவன் முதிர் வயதான காலத்தில் இருக்கா, கடைசியில் பாருங்க, படிங்க அத. அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது, வியாதி வந்துருச்சு. ஆசா முதிர் வயதான போது அவன் காலில் என்ன பண்ணிருச்சு, வியாதி வந்துருச்சு. இப்போ அந்த வியாதி அங்க வந்ததை குறித்து வேதத்தில் எழுதுது. அப்படியே 2 நாளாகமத்தில் 16வது அதிகாரம், நாளாகமத்தில் அல்லவோ எழுதியிருக்குன்னு இருக்குல்ல, அவனுடைய வர்த்தமானங்கள் எல்லாம் எங்க எழுதியிருக்கு, நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கு அப்படி சொன்னாங்கல்ல. சரி, அங்க என்னையா எழுதியிருக்கு? 16வது அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து படிங்களேன். ஆசா அரசாண்ட 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12லிருந்து 14 வரையிலும். ம் 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது அப்படி எழுதியிருக்கு. அவன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரகமாயிருந்தது. அதுக்கடுத்து தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். ஆமென். பரிகாரினா டாக்டர், மருத்துவர். பரிகாரினோன்னா வேற ஏதோ இந்த வேற ஏதாவது நீங்கள் பாட்டில் அதுக்கு ஒரு பேர் வச்சிடக்கூடாது.
பரிகாரி அப்படின்னா டாக்டர், மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். அவன் கர்த்தரை அல்ல யாரை தேடினானோ? இவன் கர்த்தரை தேடுற மனுஷன். யாரை தான் தேடி இருக்கணும்? கர்த்தரை தேடினான். புரியுதா? ஆனா வியாதி வரும்போது யாரை தேடல? கர்த்தரை தேடல. அவன் பரிகாரிகளை, மருத்துவர்களை அவன் தேடுகிறவனா இருந்தான். அவன் மருத்துவர்களை தேடினதுனால் பின்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆசா செத்து போயிடுவான். ஆசா அந்த வியாதியில என்ன பண்ணுவான்? மரித்திருவான். ஆனா அந்த வியாதி மருத்துவர்களை தேடினதுனால இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லணும். இன்னைக்கு சிபிஎம்ல ஒரு உபதேசம் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆசா டாக்டரை தேடினா செத்து போயிட்டான். நீ டாக்டரை தேடினா செத்து போயிடுவ. மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? செத்து போயிடுவ அப்படி சொல்லுவாங்க. அது இல்லை. இங்க சொல்லும்போது தெளிவா சொல்லுது, அவன் மருத்துவர்களை தேடினதுனால சாகல, அவன் கர்த்தரை மறுதலித்ததுனால செத்தான்னு இருக்கு. பைபிள் சொல்லியிருக்கு. புரியுதா? அப்ப டாக்டரை பார்க்கலாமா? பார்க்கலாம். மருந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா குணமாக்குகிறது மருந்து இல்லை, குணமாக்குகிறது கடவுள். ஆமென், அல்லேலூயா. நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அப்ப வியாதி, பிரச்சனை, மனசோர்வு, இயலாமை, இல்லாமை இது எல்லாம் வரும்போது நீங்க கர்த்தரை தேடுகிறதற்கு முழு பலத்தோடு விருப்பமுடையவங்களா நீங்க என்ன பண்ணணும்? இருக்கணும் அப்படின்னு பைபிள் தெளிவா நம்மளுக்கு என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குது. நீங்க பாருங்க 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7வது வசனம், 20வது அதிகாரம் 7வது வசனம், 20:7. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா அத்தி பல அடையை கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம்? பிளவை அப்படின்னா கேன்சர் வியாதின்னு அர்த்தம். பிளவை அப்படின்னா என்ன வியாதி? கேன்சர். பிளவைன்னு அது ஏதோ ஒன்று அப்படியே அப்படியே உடஞ்சி இப்படி விரிச்சுக்கிச்சு உள்ள இருக்கு, அதுதான் பிளவைன்னு எழுதியிருக்கு உள்ள இருக்குன்னு நினைக்கக்கூடாது. பிளவை அப்படின்னா அதுக்கு அந்த பிளவைங்கிற வார்த்தைக்கு, தமிழ் வார்த்தைக்கு நீங்கள் இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு இருக்கு. அப்போ இவனுக்கு என்ன வியாதி வந்துருந்துச்சு? கேன்சர் வியாதி வந்துருந்துச்சு. அதுக்கு அத்தி பழத்தில் செஞ்ச ஒரு மருந்தை, அந்த நாட்கள்ல எல்லாம் நாட்டு மருந்து தானே, அதனால அத்தி பழத்தில் செஞ்ச ஒரு மருந்தை கொண்டு வந்து போட்டாங்க. அப்போ மருந்து போடலாமா? போடலாம். ஆமென். மருந்து போடுறது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ எப்பெல்லாம் வியாதி வருதோ அப்போ ஒரு மருந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? டாக்டர் தேவை இருக்கிறாங்க. அதுக்கு தான் நிறைய டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஆலோசனையின் பேரில் மருந்துகள் சாப்பிடணும். ஆனால் அவங்க சொல்றதில்லை, கர்த்தர் சொல்றது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? அவங்க உனக்கு சுகமே ஆகாது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரிஞ்சது. என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சுகமாக்குவார் அப்படின்னு நீங்க நம்பணும். ஆமென். இதுதான் மருத்துவர்கள் பரிகாரிய தேடுறதுக்கும் ஆண்டவரை தேடுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ பாருங்க, இப்படி இங்க ஆசா வியாதிப்பட்டு இருந்தான். ஆசாவுக்கு இருந்த அந்த வியாதியில கர்த்தரை அல்லாமல் அவன் பரிகாரியை தேடினான். பரிகாரியை தேடும்போது அவன் கர்த்தரை மறுதலிக்கிறவனா மாறி போயிட்டான். கர்த்தரோட ஜனத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடியவனா மாறிட்டான். கடைசி நாட்கள்ல அவன் மற்ற நாடுகளின் மேல, கர்த்தரை நம்புகிற நாடுகளின் மேல யுத்தம் பண்றவனா மாறிட்டான். அதனால அவன் காலில் வந்த வியாதியில அவன் என்ன பண்ணான்? சேர்த்து போயிட்டான். ரைட். இப்போ பாருங்க, இன்னும் ஒரு மனிதனை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோபு. யோபுவுக்கு என்ன இருந்துச்சு? வியாதி இருந்துச்சு, அப்படிதானே? அவனுக்கு இருந்த வியாதியை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்களேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபுவின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும்
கொடிய பருக்களால வியாதியினால அவனை வாதித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப யோபு யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்ப அவனுக்கு ஏங்க வியாதி வந்துச்சு அப்படின்னா, அவனுக்கு வந்த வியாதி விசுவாச பரீட்சை, டெஸ்ட். இப்ப கேட்கலாம், எனக்கு ஏன் பிசாசு போட்டுச்சு, எனக்கு ஏன் வியாதி வந்துச்சு அப்படின்னா, எல்லாமே நீங்க செஞ்ச பாவத்தினால இல்லை, சில நேரத்தில் விசுவாச பரீட்சையா கூட இருக்கும், அல்லது உங்களை விசுவாசத்துக்குள்ள நிலைநிறுத்துறதுக்காக கூட அந்த பிரச்சனை தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கும். ஆமென். இப்போ புரியுதா? சில வியாதி, சில பலவீனம், சில பிரச்சனைகள், சில பற்றாக்குறைகள் உங்களை விசுவாசத்துக்குள்ள நிறுத்தும். நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பற்றாக்குறையில் வந்த ஒரு நபரை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே, அதான் நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், ஜெகன் சொன்ன ஒரு காரியத்தை, ஃபர்ஸ்ட் நடந்து வருவாங்க, முன்னாடியே வந்துடுவாங்க, அதுக்கடுத்து சைக்கிள் கொடுப்பார் ஆண்டவர், ஆராதனைக்கு கொஞ்சம் தான் முன்னாடி வருவாங்க, ஆண்டவர் பைக்கு கொடுப்பாரு, ஆராதனை தொடங்கின அப்புறம் வருவாங்க, அப்புறம் ஆண்டவர் காரு கொடுப்பாரு, ஆராதனைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வருவாங்க, சில நேரத்தில் என்னாத்துமாவை போடும்போது வருவாங்க, சில நேரத்தில் வரவே மாட்டாங்க. ஏன் லேட்டுன்னு கேட்டால் டிராஃபிக் ஜாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் விரிவாக சொல்கிறார். அந்த அந்த மெசேஜில் நல்லா பேசுகிறார். அது மாதிரி ஒருவேளை உங்களுடைய மனது இந்த பொருளாதாரத்து மேலே சாஞ்சிரும் அப்படின்னு கர்த்தர் நம்பினால், உங்களுக்கு பொருளாதாரத்தில் முழு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்காம உங்க தேவையை மட்டும் சந்திச்சுக்கிட்டு வருவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன். அல்லேலூயா. ரைட், உங்களுக்கு புரிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். புரியுதா? அப்ப பாருங்க, இப்ப உடனே ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி வச்சிருக்கார், எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் பாருங்க எப்படி வளர்ந்துட்டாங்க அப்படிலாம் கேட்டா, உன்னையும் அதை விட பயங்கரமா வளர்க்க முடியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாச அளவின் தக்கவாறு தான் உனக்கு பகிர்ந்து கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு. உங்க விசுவாசத்துல என்ன இருக்கு? ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். உங்க விசுவாசத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த விசுவாச பிரச்சனை பைபிள்ல சொல்லும்போது சொல்லிருக்கு, விசுவாச துரோகமா வந்துருமா. கடைசி நாட்கள்ல விசுவாச துரோகம் வந்து அது ஜனங்களுக்குள்ள வந்தாதான் கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன் என்ன பண்ண முடியும்? வெளிப்பட முடியும். அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியும். அப்ப விசுவாச துரோகம் முந்தி என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்படித்தானே? இப்ப உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டுட்டு வரும் அப்படின்னா, விசுவாச துரோகத்தை கொண்டுட்டு வரும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கைக்கு உங்களை விட்டு கொஞ்சம் விலக்கும். ஆசாவுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் மனுஷன். ஆசா கர்த்தருக்காக வைராக்கியமா வெளிப்பட்டிருக்கிறான். ஆனா கடைசி நாட்கள்ல அவன் கர்த்தரை மறுதலித்ததுனால, கர்த்தரை விட்டு பின்வாங்கினதுனால, அவன் காலில் வந்த ஒரு வியாதியை சுகமாக்க முடியாம செத்து போயிட்டான். புரியுதா? சொல்ல பாருங்க, அப்ப உங்களை சாகடிக்கணும், உங்களை பற்றாக்குறைக்குள்ள கொண்டு போகணும், உங்களை துக்கத்துக்குள்ள கொண்டு போகணும், உங்களை வேதனைக்குள்ள கொண்டு போகணும்னா சாத்தான் கொண்டு வர்ற ஒரு சின்ன திட்டம் என்ன தெரியுமா? விசுவாச துரோகம். சொல்லுங்க, விசுவாச துரோகம். அப்ப என்ன பண்ணணும்? விசுவாச துரோகம் முந்தி வெளிப்படாம என் வாழ்க்கையில நான் பாதுகாத்துக்கணும். ஆமென். நம்பிக்கை துரோகமா இருக்கக்கூடாது, விசுவாச துரோகமா இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை நான் தெளிவா வந்து என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடறாங்க, என்ன செஞ்சீங்க போங்க அப்படின்ட்டு. புரியுதா? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தாக்கம், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பாதிப்பு ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ இன்னைக்கு புரிகிறது இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இந்த வியாதி யோபுவுக்கு வந்தது அவன் பாவம் செஞ்சதுனால இல்ல, இந்த வியாதி வந்தது பரீட்சைக்காக. ஆமென். அப்ப உடனே உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு நீங்க ஆராய்ச்சி பண்றது தப்பு கிடையாது. புரியுதா? ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருந்தேன்னா அதுல இருந்து மனம் திரும்பலாம். ஆனா உங்களுக்கு வியாதி, நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, என்ன அக்கிரமம் பண்ணினீங்க, என்ன துரோகம் பண்ணீங்கன்னு நான் வந்து உங்களை கேட்டேன்னு வைங்களேன்,
அப்ப எனக்குள்ள விசுவாசங்கிறது ஒன்று சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். புரியுதானு சொல்றது? பாவம் செஞ்சதுனால எல்லாம் வரல. இப்போ பாருங்க, இவனுக்கு உச்சங்கால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவன் சோதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை எழுதியிருக்கு. அப்படியே 2வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்கலேன். இப்போ பாருங்க, அவனுக்கு வந்த வியாதி எப்படின்னா அரிப்பு வியாதி. அந்த பருக்களால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அரிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி சொறிவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன ஒன்றுமே பார்க்காத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்னைய மறைச்சு பார்க்குறீங்க. நானே சொரிஞ்சிருக்கேன் பாஸ்டருங்கிறது மாதிரி இருக்கு நீங்கள் பார்க்குறத பார்த்தா. புரியுதா? இவன் என்ன பண்ணானா, ஓட்டை எடுத்து பரட்டு 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 பரட்டுன்னு போட்டு சொரிஞ்சானா. ஒரு சிலர் சொல்லும் போது கேட்டிருக்கேன், நானே சொரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறேன், பிச்சுக்கிறேன், உடம்பு பிச்சுக்குது ஒரு மாதிரி, அது ஒரு புண்ணா போயிடுது, சொரிஞ்சே பட்டையா ஏதோ வியாதி வந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு பைபிளில் சொல்லும்போது சொல்லியிருக்கு. இவனுக்கு அப்படி ஒரு வியாதி இருந்துச்சு, யோபுவுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. அது தோல் அரிப்பு சம்பந்தமான வியாதி, தோல் வியாதி. இந்த தோல் வியாதி என்ன பண்ணுச்சுன்னா, ஓட்டை எடுத்து நல்ல மண்பானை ஓட்டை எடுத்துக்கிட்டு அதை வச்சு தேய்ச்சி அதை வச்சு சொரண்டி பரப்பரன்னு சொரண்டி என்ன பண்ணுச்சு, சீப்பு கத்தி. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு இது இருக்குது, இப்படி ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒன்று விற்கிது, கை மாதிரியே இருக்குது. அதை வச்சு இப்படி முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கா. புரியுதா? மக்களுக்கு தெரிஞ்சு, இப்போ விற்பனையாளருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மக்களால் பின்னாடி கையை விட்டு என்ன பண்ண முடியாது, சொரிய முடியாதுன்னு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துட்டான். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கோ அப்படின்னு, சொரிஞ்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சொறி வியாதி அவனுக்கு வந்துருச்சு. ரைட். 3வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வாங்கலேன். சில பேருக்கு சாப்பிடுறதுல பிரச்சனை, பெருமூச்சுன்னு மூச்சு திணறல். சில பேரால சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அடைக்கிறது மாதிரி இருக்கும், அப்படியே மூச்சு வந்து அடைக்கும், ஃப்ரீயா இருக்காது. புரியுதா? மூச்சு திணறல், பெருமூச்சு வருது. சாப்பாடை பார்த்தாவே சில பேர் சாப்பிடணுமா அப்படிம்பாங்க. சாப்பாட்டு மேல ஒரு விரக்தி, சாப்பாட்டு மேல ஒரு விரக்தி வருது அப்படின்னா அங்கே சாத்தான் தேவனுடைய அனுமதியோடு ஏதோ நம்மளை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், சாப்பாடுல உட்காந்து உங்களுக்கு வைக்கிற சாப்பாடை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட முடியல, பழைய சோறா சாம்பாரா ஒன்றும் வாசம் இல்லையே, நான்வெஜ் கீச்சு இல்லையே அப்படின்னு சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு புலம்புனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னு அர்த்தம். அதுக்கு சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இந்த முதல்ல நெளிகிறது மாதிரி நெளிவாங்க, நடந்துக்கிட்டு இப்படி குதிச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஓடிக்கிட்டு. சில ஆட்கள் சாப்பிட்டுட்டு டெய்ங் 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 நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் இல்லைன்னா நைட்டு தூங்க முடியாது, அவனுக்கு மூச்சு வராது. சாப்பாடுல ஒரு பிரச்சனை. இது யாருக்கு இருந்துச்சு? யோபுக்கு இருந்துச்சு. புரியுதா? அடுத்து ஒரு வியாதி பாருங்க, 7வது அதிகாரத்துக்கு 6வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். 6வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 6:10. அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. ஓகே, இங்க பாருங்க, அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. இப்ப இவனுக்கு இன்னொரு வியாதி இருந்துச்சு. என்ன வியாதி? ஆறுதல் இல்லாத வியாதி. அது ஒரு வியாதி. அவங்களுக்கு ஆறுதலே இருக்காது, எப்ப பேசினாலும் அப்படியே விரக்தியா, புறக்கணிப்பா, என்னை யாரும் ஏத்துக்கிறதே இல்லை அப்படி பேசுவாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ஆறுதல் இல்லாதவங்க ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவர் ஒருத்தர் தான் உங்களை தேற்றுகிறவர். அவர் உங்களை கைவிடுகிறதே இல்லை, உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அவருக்கு இணையா ஒண்ணுமே இல்லை உங்க வாழ்க்கையில. நீங்க உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் உங்களுக்கு உறவா வச்சா கூட அவருடைய அந்த ஆறுதலுக்கு இணையா வேற எதுவுமே உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன இல்லை என்பதை நீங்க தெளிவா என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறீங்க. அது ஆறுதல் இல்லாத ஒரு வியாதி. 7வது அதிகாரம் 45வது வசனத்துக்கு வாங்களேன். 7:4-5 சாரி
4ம் 5ம். நான் படுத்துக் கொள்ளுகிற போது ம் 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 ஓகே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு போகிறாரு, தோல் வெடித்து என்ன வாச்சான், அருவருப்பு ஆயிடுச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் வந்து என்ன பண்ணும், இந்த பாத வெடிப்பு அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா? பாதத்தில் எல்லாம் காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெடிப்பு வரும். அது மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே சில பேருக்கு என்ன பண்ணும், அப்படியே ஒரு மாதிரி வறட்சியான தோல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு சில க்ரீம் எல்லாம் வாங்கி உடம்பு ஃபுல்லாக அவங்க தடவி என்ன பண்ணணும், என்ன மாதிரி தடவி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும், ஒரு மாதிரி உதடெல்லாம் வெடித்து இப்படி ரத்தம் வரும் சில பேருக்கு. அதான் ஸ்கின்லாம் வெடிச்சு வரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படி. அது மாதிரி ஒரு வியாதி யாருக்கு வந்துச்சு, யோபு அந்த சொரியும் போதெல்லாம் ஏன் சொரிஞ்சானா அங்கங்கே வெடிச்சு வெடிச்சு என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. அப்படியே சொங்கு சொரியுமா அப்படியே ஒரு மாதிரி பத்து மாதிரி வந்துருச்சு, மேலெல்லாம் ஒரு மாதிரி பத்து மாதிரி வந்துருச்சு, பருக்களாக வந்துருச்சு. இப்போ அவன் வந்து என்ன பண்ணணும், ஓட்டை எடுத்துக்கிட்டு சொரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, தோல் வெடித்து அருவருப்பு ஆயிடுச்சு. ரைட். அதுக்கடுத்து 16:8 வாங்கலேன். இது ஒரு வியாதி. 16வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்துட்டீங்களா? நீ என்னை சுருங்கி போக பண்ணினது என் மெலிவு என்னை அத்தாட்சி. உடல் மெலிஞ்சு போகிற ஒரு காரியம். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அதுதானே BMI அப்படி சொல்லுவாங்க. அந்த BMI கால்குலேஷன் பிரகாரம் உங்க உடம்பு எப்படி இருக்கணும், உடம்பு வந்து இப்போ நான் இப்போ இருக்க வேண்டிய உடம்பு இல்லாமல் திடீர்னு சொரட்னு குறையுதுன்னு வைங்க, அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இருக்க வேண்டிய அளவுக்கு மேலே பூசிக்கிட்டு போகுதுன்னு வைங்க, திடீர்னு பூசணிக்காய் மாதிரி போய் டம்முன்னு வெடிக்குதுன்னு வைங்க, அதுவும் என்னது, வியாதி இருக்குன்னு அர்த்தம். நான் இருக்க வேண்டிய அளவில் நான் இருக்கணும். புரியுதானு சொல்கிறது? ஸோ அப்போ என்னுடைய அளவுக்கு அதிகமாக போணுச்சுனால என்னை பார்க்கணும், கண்ணாடியில் நின்று நான் என்னை பார்க்கணும், என் உயரம் என்ன, புரியுதா? அதுக்கு BMI அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வச்சுருக்க மொபைல்லையே கூகுளில் போயிட்டு BMI கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா அது காட்டும். உங்கள் உயரத்தை அளக்கணும், உங்கள் வெயிட்டை பார்த்துட்டு அதை ரெண்டையும் அதில் போடணும். போட்டால் உங்கள் அளவு வந்து என்னன்னு சொல்லும், லோவாக இருக்கிறீங்களா, கரெக்டாக இருக்கிறீங்களா, ஒபிசிட்டியாக இருக்கிறீங்களாங்கிறத அது காட்டிடும். உங்கள் BMI அளவு அப்படி தானே, BMI அளவு காட்டும். அந்த BMI அளவை விட நீங்கள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சாப்பாடு, எக்ஸசைஸு இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். எப்படி ஒரு வியாதி வந்துருச்சுன்னா மருந்து தின்னே ஆகணுமோ, அதே மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸை விட நீங்கள் அதிகமாக இருந்தீங்க, எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, இப்போ உங்கள் ஹைட்டை விட நீங்கள் ஒரு 20 கிலோ கூட இருக்கிறீங்க, என்ன பண்ணியே ஆகணும், குறைச்சே ஆகணும். அப்படி தானே, குறைக்கணும். குறைக்க முடியாது அப்படி ஏதாவது இருக்கா? ஆமாம். ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, பாப்பாவை பார்த்து கேட்டாங்க, நீ எப்படி உடம்பு குறைச்ச அப்படின்னு. புரியுதா? எதுக்கு அப்படின்னா, உடம்ப குறைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. உடம்ப என்ன பண்ணலாம், குறைக்கலாம், கூட்டலாம். ஆனால் வியாதியினால குறையுது கூடுது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் வைக்கணும். புரியுதா? ஒரு முறை திடீர்னு எனக்கு உடம்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, 75 கிலோ 80 கிலோவில் இருந்து திடீர்னு 50 கிலோவுக்கு வந்துருச்சு. போய் செக் பண்ணால் வியாதி சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்போ என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுக்குரிய முறையெல்லாம் மாற்றி சாப்பாடு ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஜெபத்தோடு கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அதை மூவ் பண்ணி இன்னைக்கு மறுபடியும் கொண்டு வந்தாச்சு. தேவன் ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளே இப்போ நான் இருக்க வேண்டிய
என் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் ஓரளவு என்ன பண்ணியாச்சு, கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை விட என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப போகவும் விட்டுறக்கூடாது, குறையவும் விட கூடாது. அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ யோபு நல்லா இருந்த மனுஷன், சாத்தான் அவனை வாதிக்க தொடங்கின போது, அவனை டெஸ்ட் பண்ண தொடங்கின போது அவன் உடம்பு என்னவாயிருச்சான், மெலிஞ்சு போயிருச்சு. அப்படி பைபிள் சொல்லு. ஆமென். இது ஒரு வியாதி யோபுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு வியாதி பாருங்க, யோபு 17:1 படிங்களேன். இங்க பாருங்க, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது. மரண பயத்தின் வியாதி. இங்க இவனுக்கு 2 வியாதி வருது. ஒன்று மரண வியாதி, இன்னொன்று சுவாச பிரச்சனை வியாதி. புரியுதா? சுவாச பிரச்சனையில ஒரு வியாதி இருக்கு. அதுக்கடுத்து அந்த வியாதி எதுக்கு ஏதுவா இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கு. என் சுவாசம் அங்க என்ன பண்ணுது அப்படின்னா, முடியக்கூடிய சூழ்நிலைக்கு ஒழிகிறது. என் நாட்கள் என்ன பண்ணுது, முடியுது. பட் இயற்கையா சாகிற நாள் யோபுவுக்கு இன்னும் வரல. அவன் சாக வேண்டிய நாளுக்கு முன்னாடியே இந்த வியாதி வந்ததுனால அவனுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையும் வந்துருச்சு. அவனுக்கு மரணம், நான் செத்துருவேங்கக்கூடிய ஒரு பயமும் என்ன பண்ணிருச்சு, அவனுக்கு வந்துருச்சு. புரியுதா? ஸோ எனவே இந்த வியாதி அவனுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து பாருங்களேன், அப்படியே 19வது அதிகாரம் வந்துருங்க, 20வது வசனத்துக்கு வாங்களேன். 19:20. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஓட்டி கொண்டிருக்கிறது. இந்த வியாதி என்னது, எலும்புருக்கி அப்படி சொல்லுவாங்கல்ல, டிபி எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வியாதி. இந்த வியாதி என்ன பண்ணும் அப்படின்னா, மாம்சத்தை அப்படியே தின்னுரும். மசில் பிடிக்க விடாது, சதை பிடிக்கணும் பாடியில். அப்படிதானே? சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சதை பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே எலும்பு மேலே தோல் என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தாவே தெரியும், எலும்பில் அந்த தோல் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தாவே என்ன பண்ணும், தெரியும். இது ஒரு வியாதி. புரியுதா? கடவுள் என்ன அப்படி தான் வச்சிருக்காரு, அப்படி இல்லை. அது நம்மளை தேற்றிக்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கிற காரியம். உங்கள் ஹைட்டு உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த அளவுக்கு இவ்வளோ சதை இருக்கணும், இவ்வளோ எலும்பு இருக்கணும், இவ்வளோ தோல் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஆமென். அதுபடி நம்மளுக்கு இருக்கணும். இவர் சொல்லும்போது சொல்றாரு, என் எலும்புகள் என்ன பண்ணுது, என் மாம்சம் எல்லாம் குறைஞ்சி எலும்புகளோடு என் சதை தோல் போய் என்ன பண்ணுது, ஓட்டி கொள்ளுது அப்படி சொல்றார். இன்னொரு அது அந்த எலும்புலையே இன்னொரு வியாதி சொல்றார். அப்படியே 30வது அதிகாரத்துக்கு 17வது வசனத்துக்கு வந்துருங்களேன். 30:17 வந்துருங்களேன். ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. ஏன் பாருங்க, எலும்புகள் துளைக்கப்பட்டு அப்படின்னா ஓட்ட போட்டு அப்படி கிடையாது. அந்த ஓட்ட போட்டா என்ன வலி இருக்குமோ அந்த மாதிரி வலி வர்றது. புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஸ்பைனல்ல வரக்கூடிய பிரச்சனை, ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய பிரச்சனை. அதிக உஷ்ணம் ஸ்பைனல்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மாதிரியான பகுதி என்ன பண்ணும், உப்பி அப்படி வெளியில் வந்துடும். அந்த ஒரு கேப்புக்கு இன்னொரு கேப்புக்கு இடையில அப்படியே அப்படி வெளியில் வந்துடும். ஏற்கனவே எலும்புகளில் சுகம்னு ஒரு பாடம் நடத்தும் போது நான் உங்களுக்கு படத்தை காட்டி தெளிவாக நடத்தி இருக்கிறேன். அதை புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, இந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போன் ஜாயின் பண்ணி இருக்கும். அதுக்குள்ள எலும்புக்குள்ள பஞ்சு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பகுதி தான் நம்ம பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி அது சரியாக பண்ணுறது. அந்த எலும்புகளுக்குள்ள நரம்புகள் இருக்கும், இரத்த குழாய் இல்லை, நரம்புகள். புரியுதா? அங்கே என்ன இருக்கும், நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் உடலின் பல பகுதியில் ஒரு போனுக்குள்ள இருந்து அப்படியே ஓட்ட வழியாக வெளியில் அது உடலில் இருக்க அந்த பகுதியில் இருக்கிற டேட்டாவை கலெக்ஷன் பண்ணும். புரியுதா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் பாடி அதிக உஷ்ணமாயிருச்சுன்னா இந்த பஞ்சு மாதிரி இருக்கிற பகுதி வெளியில் வந்துடும். இதை தான் போன் டிஸ்லொக்கேட்டட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இடம் மாறிடுச்சு அல்லது டிஸ்க் விலகிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. டிஸ்க் விலகிறதெல்லாம் இல்லை,
புரியுதா? டிஸ்கில் இருக்கிறது பல்ஜ் ஆகி வெளியில் வந்துருச்சு. இப்போ இது மறுபடி திருப்பி போகணும்னா உங்கள் உடல் குளிர்ச்சி ஆனால் தான் உள்ளே போகும். அந்த வெப்பம் குறையணும். இந்த வெப்பம் குறையணும்னா உங்களுக்கு ஆறுதல் உண்டானால் தான் வெப்பம் குறையும். நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினாதான் உங்கள் பாடியில் இருக்கிற வெப்பம் குறையும். வெப்பம் குறைஞ்சாதான் உங்கள் எலும்புகளில் இருக்கிற வலி போகும். முதுகு வலி, இடுப்பு வலி, தோல் வலி, முட்டி வலி, மூட்டு வலி அப்படின்னு எல்லா வலி சொல்கிறீங்கல்ல, இந்த வலியெல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இருதயத்தில் சமாதானம் உண்டாகணும், ஆறுதல் உண்டாகணும், நம்பிக்கை உண்டாகணும். நீங்கள் நான் நம்பிக்கையோடு நீங்கள் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம்? சுகமாய் தங்க பண்ணுவாராம். அப்போ காலைல எந்திரிக்கும் போது நீங்கள் எப்படி எந்திரிப்பீங்க? உடம்பு வலி இல்லாமல் நல்ல சுகமான ஹெல்த்தாக தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படி பிரிஸ்காக அப்படி உதறிட்டு எந்திரிச்சு வருவீங்க. சில ஆட்கள் எந்திரிச்சு உட்காந்து இங்கே அமைக்கி காலை பிடிச்சி அமைக்கி, கையை பிடிச்சி அமைக்கி, முட்டியை எடுத்து இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி மடக்கி நிமித்தி, இடுப்பு அப்படி நிமித்தி வளைச்சி என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு எங்கே பிரச்சனை வந்துருச்சு? இந்த எலும்புல பிரச்சனை வந்துருச்சு. பாடி உஷ்ணமாகி போச்சு, மசில் குறைஞ்சி போயிருச்சு. எலும்போடு அவனுடைய தோல் போய் என்ன பண்ணுச்சு? ஒட்டி கொள்ளுகிற வேலையை இங்கே சொல்லுது. அதுக்கடுத்து அதுதான் சொல்லுவார், நரம்புகளுக்கு இலைப்பாறுதல் இல்லை. இப்போ இந்த போன் வந்து ஒன்னோட ஒன்று அமுக்கும் போது என்ன ஆகும்? அங்கே அந்த செல்ஸ் பாஸ் பண்ண முடியாது. அதனால அது போய் முட்டி 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 நரம்பில் என்ன வந்துடும்? வலி வந்துடும். அந்த நரம்பு அந்த வேலையை அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. இப்போ ஒரு கட்டில் கொடுக்குதுன்னு வைங்களேன், இந்த கை போய் ஃபேனை தொடு அப்படின்னா அந்த கை போய் என்ன பண்ணணும்? ஃபேனை தொட்டுறணும். புரியுதா? தொடலை அப்படின்னா என்ன நடக்கும்? மறுபடி ஃபேனை தொடுன்னு அந்த கட்டளை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அந்த கட்டளை வந்தால் தான் இந்த கை விரிஞ்சு போய் அந்த ஃபேனை என்ன பண்ணும்? தொடும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற நரம்புகளுக்கு என்ன இருக்காது? இப்போ ஓய்வு இருக்காது. அந்த கமாண்ட் பாஸ் ஆகுறது வரையிலும் அந்த கமாண்ட் திருப்பி போய் சொல்லிக்கிட்டே இருக்கும். கையை தூக்கு, கையை நீட்டி போய் அந்த ஃபேனை பிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த கட்டளை. அதுக்குள்ளே வந்து இடிச்சு இருக்கிறதுனால இப்போ நரம்புக்கு என்ன பண்ணாது? ஓய்வு இருக்காது. நடாது இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அப்படின்னா இதோட இன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்போ உங்கள் பிரச்சனை சமாதானத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ இந்த லாக்கெல்லாம் அங்கங்கெல்லாம் வராது. பிசாசு வந்து அங்கங்கே அடைக்காது. அப்போ அது பாட்டில் செல் பாஸ் ஆகும். ஃபேனை தொடு அப்படின்னோடனே என் கை போயிடுது பாருங்க. என் கை இப்படியே நின்றுக்கிட்டு இருக்குல்ல. சில பேருக்கு கை நின்றுருது, காலு நின்றுருது, கழுத்து நின்றுருது, நாக்கு நின்றுருது, மூக்கில் சுவாசிக்கிறது நின்றுருது, ஓட்டை போட்டு உள்ளே விட்டுறாங்க. பிரச்சனை பிரெயின் நின்றுருது, அதோட வேலை செய்ய மாட்டேங்குது ஒழுங்கா. ஏன் அப்படின்னா அது ஒரு வியாதி. அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பலவீனங்கள் வியாதிகளாகவும் இருக்கலாம். ஆமென். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். இன்னொரு வியாதியை பாருங்களேன். யோபு 30:30 வாங்களே. யோபு 30:30. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோல் கருத்து போகிறது ஒரு வியாதி. அதாவது நார்மலாக பிளாக்காக பிறக்கிறது இல்லை, வியாதி இல்லை. நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க தோல் அப்படியே வெந்து போனது மாதிரி ஒரு மாதிரி கருப்பாயிடும். புரியுதா? நீங்கள் ரத்த ஓட்டம் சரியாக ஓடாத கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அங்கங்கே பிளாக் டாட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். அப்படியே கால் கருப்பாகிட்டு வரும். பெரும்பாலும் இந்த சுகர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன இருக்கும்? ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாகும். சில பேருக்கு முகம் கருப்பாகும். நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். திடீர்னு அப்படியே எரிஞ்சு போனது மாதிரி மாறினவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுதா? அது என்னது? ஒரு வியாதி. எப்போ யோபுவுக்கு இந்த அசுத்த ஆவி தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்து யோபுவை வாதிக்க ஆரம்பிச்சிச்சோ, அப்போ யோபுவினுடைய நிறம் மாறக்கூடிய ஒரு வியாதி, தோல்ல ஒரு கருப்பு வரக்கூடிய ஒரு வியாதி யோபுவுக்குள்ள வந்துருந்துச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட இல்லை, அதுக்கடுத்து எலும்புகள் என்ன பண்ணுச்சான்? உஷ்ணத்தினால் காய்ந்து போயிட்டு. இப்போ இந்த தோல் கருப்பாகிற ஆளுக்கெல்லாம் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க பாடியில் ஹீட் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி வெக்கையாக ஃபீல் பண்ணுவாங்க.
அவங்க அவங்க மேல் வேர்த்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி கருப்பாகிற தோல் கருப்பாகிறவங்களுக்கு பாதத்துல எல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி வரும். ஏன் அப்படின்னா அது என்னது? எலும்புகளுக்குள்ள உண்டாகிற உஷ்ணம், எலும்புகளுக்குள் உக்கல் அப்படின்னு இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. எலும்புகள் அழுகி போச்சு அப்படின்னு இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு. ஸோ எதுக்கு அப்படின்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு. எதுக்கு அப்படின்னா இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்போ கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்புறானோ, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஊழியத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்புறானோ, அப்போ அவனுடைய வாழ்க்கையில், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த யெகோவா கொடுக்கக்கூடிய அந்த பிரதான விடுதலை, புரியுதா, ரெஃபேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரீரத்தில், அதாவது விசுவாசத்தினால வரக்கூடிய அந்த சுகம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் யோபுவுக்கு அந்த வியாதியிலே ஆண்டவர் மரிக்க விடலை. யோபுவை கர்த்தர் என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அங்கே சாத்தான் வச்ச எந்த டெஸ்ட்டும் யோபு வாழ்க்கையில் என்ன பண்ணலை? ஜெயிக்கலை. யோபு தான் ஜெயிச்சான வெளியே சாத்தான் என்ன பண்ணலை? ஜெயிக்கலை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குற டெஸ்ட்டில், சாத்தான் மூலமாக உங்களுக்கு வர்ற டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா, சாத்தான் ஜெயிக்குதான்? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் சாத்தான் ஜெயிச்சிருது. பாதி நாங்கள் ஜெயிக்கிறோம், பாதி சாத்தான் ஜெயிக்குது. அது நல்லது இல்லையே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுக்குன்னா, நீங்க ஜெயிக்கணும். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். புரியுதா? இன்னைக்கு ஒரு சிலருக்கு இது ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அப்படி வர்றாங்க, சுகத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. புரியுதா? நேற்று ஒரு ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருந்தேன். அங்கே போய் சொன்னேன், ஆண்டவர் குடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பாப்பா சொன்னிச்சு, அப்போ எங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு இந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் அப்பாவை பிரச்சனையில் இருக்கார். புரியுதா? அப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்மளே சர்ச்சுக்கு வர்ற நம்மளே பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாம சாத்தான் பாதி ஜெயிச்சிருச்சு, நம்ம பாதி ஜெயிக்கிறோம். சில நேரத்தில் நான் காவாசி ஜெயிக்கிறேன், சாத்தான் முக்காவாசி ஜெயிக்குது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, இன்னும் சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டு கிடக்கிறவங்களை எப்படி நம்ம மீட்கிறது? ஆமே, நம்ம வேலை கூட்டம் கூட்டுறது இல்லை, நம்ம வேலை பிசாசின் பிடியில அகப்பட்டு இருக்கிற யாவரையும் விடுவித்து சுகமாக்குகிற வேலை. ரைட். மூணாவது இன்னொரு நபர், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறத குறித்து எழுதியிருக்கு பைபிள். ஆமென். எசேக்கியா ராஜா என்ன பண்ணானா? வியாதிப்பட்டு இருந்தான். எசேக்கியா ராஜா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஓகே, இங்க பாருங்க, இங்க ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு வந்துச்சு. புரியுதா? நீங்க இதை குறித்து நல்லா தெரியணும்னா 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 37வது வசனம் வரலும் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா எழுதியிருக்கு. ஆமென். புரியுதா? ஸோ பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது எழுதுறாரு, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தான். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் வீட்டு காரியங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து அப்படி சொல்லிட்டார். ஆனா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் கர்த்தர் மேல நம்பிக்கை உடையவனுமா இருந்தான், கர்த்தரை விசுவாசிக்கிறவனா இருந்தான். அதனால அவன் மருத்துவரை தேடல. ஆசா
மருத்துவரை தேடினது மாதிரி, பரிகாரியை தேடினது மாதிரி, எசேக்கியா ராஜா என்ன பண்ணல? மருத்துவரை தேடல. அவன் சுவர் பக்கமாய் முழங்கால், தன்னுடைய படுக்கையில் முழங்கால் படியிட்டு சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை தேடினான். ஆமென், அல்லேலூயா. அப்ப வியாதி வரும்போது நான் யாரை தேடணும் அப்படின்னா கர்த்தரை தேடணும். பலவீனம் வரும்போது நான் யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அப்ப கர்த்தரை தேடினா நான் சுகமாவேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இப்ப எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. எசேக்கியாவுடைய காரியங்கள் நான் சொன்ன அந்த அதிகாரத்துல எல்லாம் போய் படிச்சு பாருங்க. அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு சங்கீதத்திலையும் என்ன ஜெபிச்சாருன்னு எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை என்ன பண்ணாராம்? கூட்டி கொடுத்தார். ஆமென். 15 வருஷம் கூட்டி கொடுக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை 14 வயசுல அரியணையில் உட்காரும் போது தான் எசேக்கியா ராஜா மரித்தானே வெளிய. இந்த வியாதி வந்து நீ செத்து போயிடுவேன்னு சொன்னோன்னா அவன் ஜாகலை. ஆமென். சொன்னது ஏதோ டாக்டர் இல்லை, சொன்னது கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆனாலும் அவன் கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தினால, கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையினால அவன் பரிகாரியாகிய மருத்துவரை தேடலை. அவன் தேடி இருக்குதான் மருத்துவர் அவனுக்கு தேடாமலே வருவாங்க. ஏன்னா அவன் ஒரு ராஜா. எசேக்கியா ராஜா ஒரு ஃபேமஸான ராஜா, சமஸ்த ராஜா. ஆமென். அவனுக்கு எவ்வளவு மருத்துவர்கள் வேணும்னாலும் வந்திருப்பாங்க. ஆனா மருத்துவர்களை அவன் தேடல. அவன் யாரை தேடினானா? பரிகாரியாகிய தேவனை தேடினான். மருத்துவராகிய தேவனை தேடினான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம். இன்னொரு 4வது ஒரு மனிதனை குறித்து புதிய ஏற்பாட்டில் பார்க்க போறோம். அது அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். நீங்க படிங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். நாலு 13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படி சொல்றார். இவர் ஒரு ஊழியக்காரர், பிரதான அப்போஸ்தலராய் நாம கருதுகிற ஒரு தேவ மனுஷன், அதிகமான புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதின ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருடைய சட்டம், இன்னைக்கு திருச்சபை சட்டங்கள் அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையும் எழுதினது 90% மேற்பட்ட திருச்சபை சட்டம் பவுல் எழுதின சட்டம் தான் இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருது. புரியுதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லும்போது சொல்றாரு, நான் சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்தேன், சரீரத்தில் ஒரு வியாதியோடு இருந்தேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். 2 கொரிந்தியர் 12:7. ஓகே. இங்கே அவர் எழுதும்போது என்ன வியாதின்னு சொல்லலை. இப்போ மற்ற இடத்துல எல்லாம் பிளவை வியாதி இருந்துச்சு, தோல் வியாதி இருந்துச்சு, அரிப்பு வியாதி இருந்துச்சு, தோல் ஒட்டிக்கிச்சு, எலும்புல ஓட்டை வந்துச்சு அப்படின்லாம் பர்டிகுலராக வியாதியை எழுதியிருந்தாங்க. ஆனால் பவுல் எழுதும்போது என்ன பண்ணலை? வியாதியோட பேரை சொல்லலை. புரியுதா? என்ன வியாதி அப்படி சொல்லலை. அவர் அதுக்கு முள் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். இதை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஒருவேளை இது வியாதியாக இருந்திருக்கலாம், இல்லது மனது சம்பந்தப்பட்ட வியாதியாகவும் இருந்திருக்கலாம். புரியுதா? ஒன்று அவங்க பாடியில் இருக்கக்கூடிய சிக்னஸ் வீக்னஸாக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா மன சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாகவும் இருந்திருக்கலாம் அப்படி சொல்றாங்க. அப்போஸ்தலர் 14:19 படிங்களேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது வசனம். அந்தியோகியாவிலும் ஓகே. இப்ப பாருங்க என்ன பண்ணாங்க? கல்லெறிந்து அவன் மரித்து போனான் அப்படின்னு தரன்னு இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில போட்டான்.
புரியுதா? அவனுக்கு இருந்த முள் இந்த மாதிரி பிரச்சனையாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அவனை சவுக்குனால அடிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. 5 முறை 40க்கு 1 குறைய அடிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு முறை தான் அடித்தாங்க. இவனை போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க. பவுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிஷனரியாய், ஒரு மிஷனரி சுவிசேஷகனாய், அப்போஸ்தலனாய் பட்ட பாடுகள் மாதிரி எனக்கு தெரிய வேற யாரும் என்ன பண்ணலை, பாடுகள் அவ்வளோ பண்ணல. திடீர்னு கழுத்தை பிடிச்சி தலைகீழ பிடிச்சி அடித்து கொண்டுட்டாங்க, அப்படிலாம் பண்ணாங்க. ஆனால் இருக்கும் போது நொய்யை புடைச்சி சாகடிச்சு அப்படி செத்து போயிட்டேன்னு தரன்னு இழுத்து கொண்டு போய், நான் இழுத்து கொண்டு போடுறது மாதிரி ரோட்டுக்கு வெளியில், வீதிக்கு வெளியில், ஊருக்கு வெளியில் கொண்டு போய் போடப்பட்டிருந்த ஒரு மனுஷன். இது கூட ஒருவேளை அவர் அந்த முள்ளுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 26, 27 வசனத்துக்கு வாங்கலை. அப்படியே 2, 26, 27. தன் வியாதிப்பட்டதை அப்படி எழுதுறார். அப்படிதான் அவர் வியாதிப்பட்டதை மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப கேள்விப்படுற அளவுக்கு, அது தெரிகிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிரச்சனை இருந்துச்சு. நீங்க அதில் அப்படியே படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது வியாதிப்பட்டதை மரணத்துக்கு சம்பந்தமானது தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பவுலே சொல்றார். அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? ஆமா, ரிலேட்டட் வித் டெத் அப்படின்னு சொல்லி எழுதுற. மரணத்துக்கு சமீபமாய், சம்பந்தப்பட்ட, சமீபமான, அதாவது இன்னும் சாகலை, அவ்வளவுதான். அந்த நெக்கு வரலும் எண்டு வரலும் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வியாதி தான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி தான் அது. அதனால் என்ன வியாதின்னு எழுதாததுனால நம்மளாவது அதுக்கு ஒரு புது பேர் வைக்கக்கூடாது. அது எதுவோ இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த வியாதியின் பலவீனத்தோடு அவர் சுவிசேஷம் பிரசங்கிச்சார். கடைசி வரலாம் அதை என்ன பண்ணலை, அவர் விட்டுறல, அதை நிப்பாட்டியறல அப்படி சொல்லுது. ஆனால் இவன் அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணி நிறைய பேர் சுகமாயிருக்கிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஏகப்பட்ட பேர். நீங்க அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11, 12 வசனத்தை படிங்களேன். 19, 11 மற்றும் 12 வசனங்களை படிங்களேன். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். போட அவர்களுக்கு வியாதி நீங்கிருச்சு, பொல்லாத ஆவியும் அவர்களை விட்டு ஓடிருச்சு. ஓகே, போதும். இப்ப பாருங்க, இங்க சொல்லும் போது சொல்லிருக்கு வியாதி நீங்குச்சு, பேய் நீங்குச்சு. அவர் போக முடியலன்னா அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டாங்க, கச்சிப்பை போட்டாங்க, அவர் கட்டியிருந்த கச்சையை தூக்கி போட்டாங்க. நிழல் பட்டுச்சுன்னா சுகமானுச்சு. பெரிய பெரிய காரியத்தை செஞ்சார். ஆனா அவர் வியாதியோட இருந்தார். ஆமென். புரியுதா? ஏன் குணமாக்கல அப்படின்னா அது தேவனுக்கு தான் வெளிச்சம். சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் நம்மளை சில நேரங்களில் அதில் அனுமதிப்பார். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 8, 9 வசனத்தை படிங்களேன். ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் கஷ்டப்பட்டு கிடந்தான். போய் கையை வச்சு ஜெபம் பண்ணோன்னு என்ன பண்ணிச்சு, அவன் குணமாக்கினான். இப்ப இவன் மேலே கையை வச்சு குணமாக்கிக்கிற வேண்டியதானே? புரியுதா? கேட்க நம்மளுக்கு வரும்ல. என்னமோ பாச சொல்றாரியா, எங்கெங்கயோ போறாராயா, அவரை சுகமாக்கிக்க வேண்டியதானே ஐயா அப்படின்னு இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனையோ பேர் கமெண்ட் பண்றாங்க. புரியுதா? கடவுள் சில நேரங்களில் சில வியாதிகளை அனுமதித்திருக்கிறது, தேவ மனிதர்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அப்படிங்கிறது அது
தேவனிடத்திலிருந்து நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் சுகத்தையும் ஆறுதலையும் பார்க்கிறதற்கு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறதாவோ, அல்லது நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கும்படி சாத்தான் அனுமதி வாங்கி கொண்டு கொடுக்கிறதாவோ இருக்கலாம். ஆனா கடைசியில் ஜெயிச்சது யாரு தான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென். சாத்தான் ஜெயிச்சதா இங்க ஒரு இடத்துல கூட நல்ல எழுதப்படலை. இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு வாங்களேன். ம் 1 தீமோத்தேயு 5:23. ம் 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 ஓகே. இங்க சொல்லும்போது சொல்றாரு, இது மருந்தை குறித்து சொல்றது. திராட்சை ரசம்னா ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கக்கூடியதை வாங்கி குடிச்சிடக்கூடாது. திராட்சை ரசங்கிறது ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அல்லது ஃப்ரெஷ்ஷாக அவிச்சு குடிக்கிறது. நம்ம திருவிருந்துக்கெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுவும் என்னது தான்? திராட்சை ரசம் தான். அது கடையில் விற்கிற ஒயின் இல்லை. அது செறிவூட்டப்பட்டு ஆல்கஹால் கண்டென்ட் உள்ளது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள ஒயினை வாங்கி புண்ணில் ஊற்றினீங்கன்னா புண்ணு அழுகி போயிடும். ஆனால் அதே இது நீங்கள் செய்யக்கூடிய அந்த திராட்சை ரசத்தை எடுத்து புண்ணில் ஊற்றினீங்கன்னா காயம் ஆறும். திராட்சை ரசம் வார்த்து அப்படின்னு பைபிளில் என்ன இருக்கு? காயத்துக்கு பெஸ்ட் மருந்து திராட்சை பழ ரசம் தான். ஆனால் அதில் எறும்பு முச்சிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த இனிப்பு சுவைக்கு என்ன பண்ணிடும்? எறும்பு வந்துடும். அதை ரொம்ப கவனமாக அதை கையாளணும். மெடிக்கலாக சில காரியங்களை கையாளுறாங்க, ரைட். சில வியாதிகள் உடனே சுகமாகிறது இல்லை. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்களேன். 2 தீமோத்தேயு 4:20. இப்போ பாருங்க, அங்கே சொல்றாரு, வியாதிப்பட்டவனா விட்டுட்டு தான் வந்தேன் அப்படி சொல்ற. அவனை வியாதிப்பட்டவனாய் அங்கேயே விட்டுட்டு வந்தேன், அவனை சுகமாக்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லலை. வியாதிப்பட்டவனாய் அவனை அங்கே வந்து என்ன பண்ணேன்? விட்டுட்டு வந்தேன். சில பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், என் வியாதி தீங்கலை, என் வியாதி போகலை, என் பிரச்சனை போகலை, என் இது போகலை அப்படிம்பாங்க. சில நபர்கள் அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தரிடத்துல கேட்க மட்டும் அந்த வியாதி அவங்கள்ட்ட இருந்து சுகமாகாது. ஆமே. அவங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை பிடிச்சுக்கணும். கர்த்தரை பிடிக்கிற அளவு தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உட்காந்தா ஓகோன்னு ஆடி பாடி துதிப்பாங்க. சர்ச்சை விட்டு வெளியில் போயிட்டா அவங்களுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை பார்த்து தான் சுகமாகுதல் அப்படிங்கிறது நடக்கும். உடனே சுகமாயிடணும், உடனே சாவுலேருந்து மீண்டறணும் அப்படிலாம் பைபிள் எந்த ஆதாரமும் சொல்லலை. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை தேடுகிற போது ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அப்படியே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை படிங்களேன். பிலிப்பியர் 2:27. மெய்தான். இங்க சொல்லும்போது சொல்லுது, அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது மெய்தான், அப்படின்னா உண்மைதான். ஆனால் தேவன் அவன் மேல என்ன பண்ணாரு? இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் எனக்கும் இறங்கினார். அவனுக்கும் இறங்கினார், எனக்கும் இறங்கினார். எதுக்கு? துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி கர்த்தர் என்னை விடுவிக்கும்படி எனக்காக அவர் இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த விடுதலை அப்படிங்கிறது கடவுள் இறங்கினா மட்டும்தான் நடக்கும். ஆமென். இன்னும் நீங்க யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை படிச்சீங்கன்னா,
ம் 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 இல்ல அது இல்ல. 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குட், அதுதான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். ஆமா, குமாரன் அப்படின்னு இந்த இங்க இருக்கிற குமாரனை பார்த்துடக்கூடாது. புரியுதா? குமாரன் அப்படிங்கிறது இயேசுவை சொல்லுகிற ஒரு வார்த்தை. புரியுதா? அப்ப விடுதலை உங்களுக்கு வேணும், சுகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பணும். மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்களேன். 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று, வியாதிகளையும் அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீரியா துவங்கி அடிச்சிருக்கு. சீரியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா கலிலேயாவுடைய வடக்கு பகுதி மற்றும் வடமேற்கு பகுதியை குறித்து சொல்லக்கூடிய பகுதி. வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதி, இந்த கலிலேயா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியை நீங்கள் இந்த பின்னாடி பைபிளில் பின்னாடி மேப் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எது அப்படின்னா அந்த கலிலேயா பட்டணம் அப்படி சொல்லுவாங்க. அந்த கலிலேயாவினுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதி. இப்போ நம்மளுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க கிழக்கு தென்கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இது மாதிரி இது வடமேற்கு பகுதி. இது கலிலேயாவினுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு. வடக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் திசை, வடமேற்குன்னா அதை தொடர்ச்சியாக அப்படியே வரக்கூடியது அப்படி சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு சொல்லும்போது இமயமலை என்னுடைய அந்த தொடர்ச்சி, மலை தொடர்ச்சி அப்படி சொல்லுவாங்க. அந்த மலை அப்படி ஒரு பர்டிகுலர் ஒரு இடம் மட்டும் இல்லை, அதனுடைய தொடர்ச்சி அப்படியே ஒரு பகுதி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு. நம்மளுடைய இமயமலை ஒரு மேப்பில் மேல் பகுதியை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு, மூடி இருக்கு. 3 பக்கம் கடல்களினாலும் ஒரு பக்கம் மலைகளினாலும் சூழ்ந்திருக்கிற அழகான ஒரு நாடு தான் நம்ம நாடு. ஆமென். நம்ம நாட்டு மேப்பே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்கும், அமைப்பிலே ஒரு ஒரு மாதிரி அழகான ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படி சொல்லுவாங்க. அந்த தொடர்ச்சி மலைனா தொடர்ச்சியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்காது, குன்று போல இருக்காது. ஸோ அதே மாதிரி அந்த வடமேற்கு பகுதி, வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதி ஃபுல்லாக அவர் சுற்றி திரிந்து என்ன பண்ணாராம், வியாதிகளை சுகமாக்கினாராம், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கினாராம், சந்திர ரோகிகள் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில இருந்த நபர்களை என்ன பண்ணாராம், அவர் குணமாக்குகிறவராக இருந்தாராம். ஆமே. அப்ப குமாரன் இடத்துல நீங்க வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவகிட்ட நீங்க வந்தீங்கன்னா, அது பிசாசா இருந்தாலும் போயிடும், வியாதியா இருந்தாலும் போயிடும். அது வேற இந்த சந்திர ரோக வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய தோல், மற்ற யோபு சொன்னது மாதிரி தோலை ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறேங்கிற மாதிரி வியாதியா இருந்தாலும் சரி, கடவுள் அதை என்ன பண்ணுவார், குணமாக்குவார். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்பி நின்று இந்த விசுவாசிக்கிறவர்களை குணமாக்கக்கூடிய எகோவா ரெபேக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் வல்லமையை இன்னைக்கு நாம கூப்பிட போறோம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க புதுசாக வந்திருந்தாலும் கண்களை மூடி இயேசு அப்படின்னு கூப்பிடுங்க. கர்த்தரை நீங்க கூப்பிடுற போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமேன். ஏன்னா இயேசு சுகமாக்குகிறவர். உங்க பிரச்சனை என்ன, இங்க பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, தேவன் அதை குணமாக்குகிறவர், ஆண்டவர் அதை சரி செய்கிறவர். அது மன பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம்,
மனது சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், வேற எந்த பிரச்சனையா வேணும்னாலும் இருக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஹார்ட் ரிலேட்டடான வியாதிகள், கைவிடப்பட்ட வியாதிகள், எதுவா இருந்தாலும் சரி என் ஆண்டவராலே சுகமாக்க முடியும். என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கட்டும். தகப்பன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காதவரே, என்னை விட்டு கொடுக்காதவரே, என்னை குற்றப்படுத்தாதவரே, என்னை விட்டு மறைந்து போகாதவரே, யார் கூப்பிட்டாலும் என்னை விட்டு ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு பிரியாதவரே, என்னோடு இருக்கிறவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் சாத்தான் ஜெயிச்சிருச்சு அல்லது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லி மாற்றி மாற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் ஜெயிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள், பொல்லாத கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரியாக்குவீராக. நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த திருச்சபையின் போதகரையும் திருச்சபையும் நம்பி இந்த வாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை அறிக்கை செய்து அதன் மூலம் வரக்கூடிய விடுதலையையும், அதன் மூலம் வரக்கூடிய சுகத்தையும், அதன் மூலம் வரக்கூடிய ஆரோக்கியத்தையும், அதன் மூலம் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் பெற்றுக்கொண்டு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு ஆண்டவர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாள் வரையிலும் மனிதர்கள் நம்பினதை, மனிதர்கள் சொன்னதை நீங்கள் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிருந்திருக்கலாம். நான் அந்த நாளில் சொன்னது மாதிரி ஒரு நாய் குலைக்கிறது மாதிரி யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் குலைச்சிட்டு போன ஒரு காரியம் உங்களை வேதனைக்குள்ளாக்கி இருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களை துக்கத்துக்குள்ளே கொண்டு போய் இருந்திருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை என்னை குணமாக்கும், உம்முடைய வசனம் என்னை காயம் கட்டும், உம்முடைய வசனம் என்னை நீதி உள்ளதாய் மாற்றும், உம்முடைய வசனம் என்னை நிலைநிறுத்தும். இந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் இந்த நாளிலே என் குடும்பத்திற்குள்ளே கர்த்தாவே நீர் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அல்லது இதை ஆன்லைன்ல பார்க்கிற யாராயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே ஒரு கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், ஒரு பெரிய வல்லமை அவர்களை ஆளுகை செய்யட்டும். இந்த வசனம் அவர்களோடு பேசட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே குமாரன் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த நாளில் வந்திருக்கிற ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் இந்த சுகமாக்குகிற வல்லமை இறங்கி ஆண்டவரை காயம் கட்டி பலப்படுத்தி மகிமைப்படுத்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, கர்த்தர் உயர்த்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க இருக்கிற சிறு பிள்ளை முதல் பெரியவங்க வரையிலும் வரும்போது பத்திரமா கொண்டு வந்தீங்களே, இப்ப போகிற போது பத்திரமாய் கொண்டு போவீராக. விபத்துகளுக்கு, பொல்லாப்புகளுக்கு, வெயிலினால் வரக்கூடிய சேதங்களுக்கு, இயற்கையினால் வரக்கூடிய காரியங்களுக்கு, மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி சரியான நேரத்தில் பேருந்து மற்ற வசதிகள் கிடைத்து அவர்கள் வீட்டுக்கு போய் சேர கர்த்தர் உதவி செய்யும். நீர் எப்படி சேர்க்கிறதுக்காய் நன்றி. மீண்டும் நாங்கள் கூடி வருகிற வரையிலும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வசனம் அவர்களோடு இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.